அடுத்தது உந்து மதளித்து நொடாத தோல் வெளியின் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். இந்த பாசத்துல அவன் பலராமன் எழுப்பிட்டான், அவன் கண்ணன் எழுப்பிட்டான். அதுக்கப்புறம் இங்க வந்து இன்னும் பலராமன் எழுப்பிட்டான், அவன் கண்ணன் கிட்ட வரான். இன்னும் கண்ணன் எழுத்துல. இப்படி எழுப்பியும் அப்பாவை எழுப்பி அம்மாவை எழுப்பி அப்புறம் தமையனை எழுப்பி அவள்லாம் அனுமதி பண்ணாவிட்டு கூட கண்ணன் எழுந்துரு. என்னடா பண்றது? அம்மா எழுப்பினாலும் எழுந்துடல, அப்பா எழுப்பினாலும் எழுந்துல, தமையன் எழுத்தாலும் என்ன பண்ணா? அப்புறம் அவள் பக்கத்துல நப்பின பிராட்டி இல்லையா, அவள் சொன்னா ஒரு கால் எழுந்திருக்கும், நப்பின பிராட்டி ஆள். இப்படி எழுப்பினவடத்திலும் எழுந்திராமையாலே தங்களுக்கு புருஷகார பூத்தியார் நப்பின்னை பிராட்டி எழுப்புகிறார்கள். நப்பின்ன பிராட்டி புருஷகாரமா இருக்கா, நம்ம சின்ன உபாயமா இருக்கா, அவளை போய் எழுப்புறாள். பகவானை பற்ற இவன் வேண்டும், பகவானை பற்ற இவள் வேண்டும், இவளை பற்ற இவளே அமையும். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவி சிதசி ஜனகாத்மஜாய நமோஸ்து ராமாய. ராமன் நமஸ்காரம் சுலமா ராமஸ்காரம் பண்ண முடியாது, அதுக்காக சலக்ஷ்மணாய லக்ஷ்மணன் மூலமா போலாம். நமோஸ்து தேவி விஷயம் வந்து கவனிக்கணும். ராமன் நமஸ்காரம் பண்ணிட்டு உடனே லக்ஷ்மணன் நமஸ்காரம் பண்றாரு. ஏன் தெரியுமா? லக்ஷ்மணன் சிபாத்தி இல்லைன்னா ராமன் கிட்ட போக முடியாது. நமோஸ்து தேவி அவளுக்கு இன்னொரு ஆட்சி, நமோஸ்து தேவி ஜனகாத்மஜாய் இன்னொரு கூட தோண போடல. ராமனுடைய அனுகூலம் பண்ணணும்னாக்கா ஆச்சாரம் இருக்கணும், இன்னொரு தோண ஒரு ரெக்கமெண்டா இருக்கணும். சீத்தைக்கு வரைக்கும் சீத்தையே போகும். இந்த ஸ்லோகத்துல இதான் கவனிக்கணும். நமோஸ்து ராமாய, அப்புறம் சலக்ஷ்மணாய, நமோஸ்து தேவி அவளே போறோம். இப்போ ஜலம் சுட்டு போச்சுன்னா நெருப்பு அணைக்கிறது ஜலம் போகணும், ஜலம் சுட்டு போச்சுன்னா அணைக்கிறது நெருப்பு விடு. ஜலம் சுட்டு போச்சு ஜலத்துக்கு தான் ஜலத்தடி. அதனால இது இவ்வளவு அடித்து இதே போதும். அந்த மாதிரியா அவளை பற்றி இவ்வளவு இருப்பாரு, பகவானை பற்றி நமஸ்காரம். அந்த மாதிரியா அவளை பற்றி வாழ்க. அதனால சாஸ்திரார்த்தம் மகாலட்சுமியுடைய அனுகிரகம் இல்லாமல் நேர பெருமாள்கிட்ட போகக்கூடாது. அதனால இங்க கிருஷ்ணாவதார காலத்துல லட்சுமி மாதிரியா இருக்கிறவள் யாருன்னா நப்பினை பிராட்டி. அவளே உபாயம், அவளே புருஷகாரம். அநேகமா புருஷகாரத்தை பற்றி தான் நிறைய சொல்லுவாள். யார் சரணாதி பண்ணாலும் அந்த மகாலட்சுமி ஒன்று தான் சரணாதி பண்ணணும். லக்ஷ்மி ஒன்றுக்குன்னு போகலன்னா சரணாதி பலிக்க. இப்போ ஸ்ரீனிவாசன் ஆளுகில்லே நிறைவேந்து மலர் மேல் மங்கி உரை மாறுபான்னு பர்த்தாவுடைய ஹிருதயத்தை விட்டு ஒன்று ஒன்று பிரியாமல் இருக்கா. என்ன காரணம் தெரியுமா? ஒரு க்ஷணம் பிரிஞ்சு எங்கேயா வெளியூர் போயிட்டுனா சரணாகத்தை காப்பாற்றாத விட்டுருவேன். முதல்ல சம்பளம் வாங்குற முதல் வாரம் ஆத்துக்காரி பிறந்தாத்து போக மாட்டான். ஏன்னா இவள் இல்லாத பொறுத்து அந்த பணத்தை வாங்கி யாரும் கழுப்பாலாம் கொடுத்துட்டு வந்துடுவான். இவள் இருந்தா நேரம் ஆபீஸ்கிட்ட போய் சார் எம்பேர்லேயே செக் போட்டு கொடுத்துருவோம், யாருக்கு போடாதுன்னு சொல்லி வாழ்ந்துருவோம். வா இருந்தா பால்காரன் அது என்ட்ரி கட்டு, அப்புறம் ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டு எல்லாம். அது வந்து அந்த அப்பா கிட்டலாம் சொல்றது, நீங்க யாரா இருந்தாலும் சம்பளம் வர போது ஒரு வாரம் வரைக்கும் நான் கூப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. ஆனா அதே போல இப்ப பிறந்தாத்து போனா அந்த சமயத்துல சரணாத்தி வந்தான்னா பிராட்டில்னா கர்த்தம் யாரை கொள்ளலாம் யாரை கொள்ள கூட தெரியாது, தப்பு பண்ணுறோம். ஆவி ஜனகன் பெற்ற அன்னத்தை அமுதன் வந்து தேவி பிரிந்தன போலும் பிரிந்து தேர்த்தனை போலும் செய்கின்னு சொன்னாலும் வாலி. அம்மா இருந்தானா சீத்தை இருந்தாலும் கொண்டுக்க மாட்டேன், அவள் இல்லாததுனால யாரு கொள்ளலாம் யாரும் கூட கொல்லக்கூடாது தெரியல அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அந்த மாதிரியா சரணாகதி லட்சணத்துக்காக தான் மனோரமன் சன்னியாசம் பண்றாராம். ஏன்னு கேட்டா கிரஸ்தனா இருந்தா 3/4 மேல் தூட்டு வந்துடுது, பெருமாள் திருவாரம் பண்ண முடியாது கூட. அதுக்காக தான் சன்னியாசம். அது மாதிரி இப்போ டெல்லியிலேன்னு ஒருத்தர் ஒரு கிரஸ்த சுவாமி, அவர் ரொம்ப பிஸியா இருப்பார். நான் இத்தனாம் தேதி வரேன்னா அந்த சமயத்தை அப்பதான் அந்த ஊர்ல ஒரு குழந்தை வருது, 10 நாள் தூட்டு பூர்வமா தெரிஞ்சு. அவர் என்ன அப்புறம் வரையா கடைசியாக வரவே இல்லை. அவர் ஜீவா பண்ணா இவருக்கு பணம் அவன் 10,000 15,000 சம்பாதனம் பண்ணுவான். இல்லை வந்த சரணாகத்தில் ரூபாயாக கொடுத்துட்டு போகக்கூடாது, அது வந்து அப்புறம் வரேன் அப்புறம் வந்து சம்பாதனம் பண்ணிட்டு போட்டுருவான். அப்புறம் லீவு கிடைக்கல, அவரும் வரல, இவரில் 10,000 ரூபாய் நஷ்டம். ஆடா கிரஸ்தனாக சன்னியாசியா இருந்தா பரவாயில்ல வந்துருக்குமே. ஏன் அப்படி அப்போ சன்னியாசத்தை பற்றி நினைப்பா. படங்கு கிருஷ்ணன்லாம் பார்த்து சன்னியாசம் மாட்டேன்வா. அப்புறம் அந்த மாதிரியா சன்னியாசம் கூட பெருமாள் கைக்கிறதுக்காக தான் பண்ணி தீவிட்டு வராம. அப்படி எந்த இடத்துல சரணாதி பண்றது இருந்தாலும் மகாலட்சுமி மட்டும் தான் சரணாதி பண்ணும். இதே சொன்னா இது ஒரு கதையா. சுகிரன் சரணாதி பண்ண பெருமாள்கிட்ட அது பழிச்சுதா இல்லையா? சுகிர சீதை முகத்து கூட பாருலையா? அது எப்போ அது பழிச்சது அப்படின்னு கேட்ட இவனா சீதையை பாருக்கிற சீதை ஆபரணங்களை கிடைச்சிடும். ராவணன் தூக்கின்னு போச்சு நிறைய ஆபரணத்தோடு இருக்கட தானே தூக்கின்னு போற பத்தி யாருமே சொல்ல மாட்டா. என்ன பண்றது? ததர்ஷ கிரிசிங்கஸ்தான் பஞ்ச பாந்த சத்தமான ஆசு அந்த 5 பேர் பார்த்தா முதல்ல ராமன், நடுவில் சீதை, கடைசியில் லக்ஷ்மணன். அக்ரத பிரயோ ராம சீதா மத்திய சுமத்தியமா சு லக்ஷ்மணம்மா அனுஜகாமா. புரியுதா? பரமாத்மா லக்ஷ்மி ஜீவன்
ஊ என்பதற்கு அவனுக்கே இந்த அர்த்தத்தில் வந்ததுன்னா அதுக்கு அர்ஜுன அர்த்தத்தை கண்டுகொள்ளு. பிரணவே அக்ரதம் அபிரக்ஷித்தும் அக்ரதஸ்திதம் பிரணவே பார்த்தர்தே ஜபாவயந்தா அபிரக்ஷித்தும் அக்ரதஸ்திதம் துவாம். இந்த முதல்ல ஏன் பெருமாள் உட்காந்துருக்காருன்னா சட்னு வந்தவளை சேவை கொடுத்துருக்காரு. இந்த மன்னாவளி தெரிமுறை எனக்கு ஹரித்ரா நதினு குளத்துக்கு பேர், பெரிய குளம். அந்த குளத்துக்கு தப்பு நடக்கும் சில சமயம். அது 6 மாசம் வித்தியாசம் ரொம்ப அடியில். அது 3 அடுக்கு அந்த தப்பம். அதுல மேல் 2வது அடுக்குல அசல் ராஜ அட்டையால பண்ணி ஜிகனாவெல்லாம் ஒட்டி அசல் ராஜகோபுராவே பொம்மை ஒட்டி வச்சிருப்பார். எதுக்கான்னு கேட்டா அடித்தளத்துல பெருமாள் இருந்தா கரையில அனைத்து பேர் சேவையாகாது, அந்த அட்டையே சேவிச்சுட்டு போட்டு அதை பார்த்து சில பேர் பெருமாள் பல எல்லாருக்கும் துல்லியமா போயிடும். புரிஞ்சா? அந்த மாதிரியா பெருமாள் தேருக்கு உள்ள உட்காந்துதானே அனைத்து பேர் சேவையாகாது. அதுக்காகத்தான் அர்ஜுனா நீ உள்ள உட்காடுற போட்டோவுக்குன்னு சில பேர் சில பேரை உள்ள தொழிட்டு பின்னாடி வந்து உட்காருவாங்க. அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்ண போட்டோ இல்லை, ஜனங்கள்லாம் சேவிச்சு எந்த சேவிக்கிட்டா ஒரு சேவிக்க வேண்டான்னு அபிரக்ஷிதம் அக்ரதஸ்திதம் துவாம் அப்படின்னு உட்காந்து அங்க சுவாமி சாகிச்சு. பீஷ்ம ஸ்தோத்திரம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் தெரியுமா? விஜயரத எதுக்கா தெரியுமா? பின்னாடி பெருமாள் இருக்க துரியோதன சேர்ந்துருக்க அத்தனை பேருக்கும் பெருமாளுக்கு பட்சபாதம் உண்டு. மேலே மறுபொரு அவளுக்கெல்லாம் வீர சொர்க்கம் கொடுக்குறதா பெருமாள் முன்னாடி இருந்தார். பாண்டவாளுக்கெல்லாம் அன்னைக்கே சொல்றேன், மேலே சொல்ல போறேன். பாண்டவாள்கிட்ட பட்சபாதம் குறைச்சது. ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சா கைகை. ஊர்ல எல்லாருக்குன்னா பரதன் கிட்ட ரொம்ப பிரீத்தி வச்சிருக்கா, அதெல்லாம் ராமன் ராஜ்யத்தை வாங்கி கொடுக்குறா. ராமன் கிட்ட அவ்வளவு பிரீத்தி இல்லைன்னு ஊரார் சொன்னான். ராமன் சொன்னா இங்க சித்துக்கு எங்கிட்ட தான் பிரீத்தி இருக்கு. மாட்டு பொண்ணு கஷ்டமான காரியத்துல ஏன் வருது? மாமியார் பொண்ணு வந்தாலும் சரி, நீ என்ன பண்ற வெத்தல் பாக்கு எல்லாரும் இல்ல தயார், நீ நெய் சாச்சா போடுறது. அவளை வேர்த்து விருக்கு தூக்கு எடுத்து குழம்பு சாயிறது மாட்டு பொண்ணு. பொண்ணா இருந்தா அந்த பொண்ணு என்ன பண்ணா, ஐயோப்பா அவளும் மன்னி என்ன போல் தானே, நான் தான் சாப்பிட சாய்க்கிறேன் அவளை சொன்ன அப்படி சொல்ல பெண்கள். அந்த மாதிரியா அந்த தப்பா இருக்கும். அது போல பரத ராமன் சொல்றேன், என் ஷான் வயரை காப்பாத்திறது கஷ்டம் இல்லை, காட்டுல போனா என் ஷான் வயரை காப்பாற்றணும். சகல போனத்தையும் காப்பாற்ற வேண்டிய ரொம்ப கஷ்டமான காரியத்தை புள்ள கிட்ட கொடுத்த. வனபூமி தன்மாத்திர திராணம் ஆக்ஞாபித்யா சகல போனபாரா ஸ்தாபித்தோ வத்சமூர்த்தி மை பத்ததி கடியா அம்பதே பக்ஷபாத்திரா. அதுல ஒரு பரதனுக்கான எங்கிட்ட தான் பிரீத்தி அதிகம் சொன்னான். அந்த மாதிரியாக அந்த பெருமாளுக்கு பாண்டவாள்கிட்ட பக்ஷபாதம் அதிகம், துரியோதன பக்ஷபாதம் குறைச்சு அவர்கிட்ட தான் அன்பு அதிகம். என்ன யமி நிரீட்சி ஹதானா கதா ஸ்வரூப் பீஷ்மஸ்தவத்துல விஜயரத குடும்ப ஆத்மதோத்ரே திருதஹய ரஷ்மி தச்ரியேக்ஷணீயே பகவதி ரத்திரஸ்துமே மூஷோ யமி நிரீட்சி ஹதாஹா கதா ஸ்வரூபம். துரியோதன சேர்ந்து அத்தனை பேரும் ஷாஜா கிருஷ்ணான்னு கிருஷ்ணன் சேவிச்சதே. கிருஷ்ணன் நமக்கெல்லாம் கிருஷ்ணன் தரிசனம் கடைசி காலம் கிடைக்கிறதோ இல்லை, துஷ்டங்களை கோஷ்டி அத்தனை பேரும் அந்த கிருஷ்ணனே சேவிச்சா சாரூப்பியம் வந்துடும். அன்னும் முன்னும் மோட்சம் இல்லை. சாரூப்பியம் வந்துச்சுன்னா அப்புறம் முள்ள முள்ள சாயுஜ்யம் வந்துடும். அந்த சாரூப்பியம் அடைஞ்சோ இல்லையா, அதுக்காகத்தான் பெருமாள் பண்ணியிருந்த அபிரக்ஷித்தும் அக்ரதஸ்திதம் பண்ணவே பார்த்து பாவத்தான் சாகிற. அந்த மாதிரி அதுக்கு உதாரணம் அக்ரத புரிய ராமான்ற இந்த நந்தகோபுரத்துல கட்டில் கால பார்த்தா கட்டில் போட்டு வகை பார்த்தாலே பணவாசத்தை புரிஞ்சுக்கலாம். வசுதேவன் யசோதை கண் அவளுக்கு கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்து கொலவிளக்கு எம்பெருமாட்டி. என்னன்னா ஸ்ரீதேவி பூமி தேவி நீலாதேவி 3 பேரும் சேவிக்க முடியாத பாக்கியம் உனக்கு இருக்கே. மண்மழ்கள் மலர் மங்கை நாயகன் நந்தன் பெற்ற முதலே என்றபடி கிருஷ்ணன் ஸ்ரீபூமி வல்லவனானால் அவர்களும் வணங்கும் பெருமை பெற்றவளாயிற்றே இவள். மாட்டு பொண்ணுல மாமியார் செய்கிற காலம் இது. அதனால இப்ப கண்ணன் ஆம்பியாளுக்கு கண்ணனுடைய தாயார் என்ன வருவானோ அது கூட தெரியாது. எங்க ஆத்துக்காருக்கு அம்மா எனக்கு என்ன வருவோம் கேட்டு வருவோம். எங்க ஆத்துக்காருக்கு அம்மா இருக்கா எனக்கு என்ன வரும் அந்த மாதிரி வருவது தெரியும் சொல்லுவாங்க. நந்தன் பெற்ற மதலை. அந்த நந்தன் எப்படிப்பட்டவன்னு கேட்ட மண்மழ் கேழ்வன் மலர்மங்கை நாயகன் ஸ்ரீ பூமி தேவி பர்த்தா. ஸ்ரீதேவி பூமிக்கு பர்த்தாவானவன் நந்தகோபுரம் யசோதைக்கும் பிள்ளையா இருந்தா ஸ்ரீதேவிக்கும் பூமி பிராட்டிக்கும் யசோதைக்கும் என்ன வரும்? சேவிக்கிற வரும். மாமியாரும் சேவிக்கிறார். அதனால ஸ்ரீதேவி பூமி தேவி எல்லாரும் சேவிக்கிறான் அவள். அது ஸ்ரீதேவி பூமி தேவியுடைய சேவிக்க முடியாது பாக்கியம் இருந்தாலும் அது யாருக்கு கிடைச்சது? இவர் சொன்னார் ஊத்துக்குள்ளேயே வாக்குத்தார். அம்மா யசோதா நீ என்ன தவம் செய்தீங்க? பரபிரமும் அம்மா உன்னை அம்மா என்று அழைக்கிறேன். அதை காட்டிலும் இப்படி சொல்லுங்க, யசோதாய் நீ என்ன பாக்கியம் முடியோ
பிள்ளை போய் அம்மாவை அம்மான்னு கூட யாரும் கூப்பிடுறா, அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. எங்கேருந்தோ வந்த ஒரு பொண்ணு அம்மான்னு சொல்லி மாமியார் சேவிச்சதுன்னு அதுதானே பாக்கியம். பாட்டு பாடுறோம், இப்படி பாடினா நல்லா இருக்கும். அம்மா யசோதா இன்னும் என்ன தவம் செய்தனியோ, மலர்மகளும் மண்மகளும் உன்னை அம்மா என்று அழைக்க. மாட்டு பொண்ணுல எங்க அம்மா பண்ணா நல்லா இருக்கும் தலைய, எங்க அம்மா நல்லா இருக்கும் மாமியார் சொல்லக்கூடாது. எங்க அம்மா வந்துட்டாருன்னா அவங்க அம்மா எங்க மாமியார், மாமியார் தான் அம்மான்னு சொல்லணும். அப்படி பாட்டு பாடினா நல்லா இருக்கு இல்லையா? ஏன் பெற்ற போய் வளர்த்த போய் அம்மான்னு கூட்டா அது தப்பான்னா? அது ஆச்சரியமான தாயேஸ்வரா இந்த என்ன தவம் செய்யணும், அந்த மண்மகளும் மலர்மகளுமா உன்னை அம்மா என்று அழைக்க. அந்த மாதிரி அவள்லாம் சேவிக்க முடியாத பாக்கியம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரி ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணு. மண்மகள் மலர்மங்கை நாயகன் நந்தன் பெற்ற முதலில் ஏற்றபடி ஸ்ரீ கிருஷ்ணன் ஸ்ரீபூமி வல்லவனா நடாவது அம்மாள் சொல்ல முடியும். புத்திரனே சிரிச்சித் பித்ரா பரதன் அவருக்கு பிள்ளை. பெருந்தேவிட்ட என்னன்னா ஸ்னுஷாவத்தே ஜெகன் மாத்திரா. பரதன் தனக்கு பிள்ளையாகிவிட்டார்கள். பெருந்தேவிட்ட என்ன ஒரு பெருந்தேவனுடைய ஆத்துக்காரர் நடாதூர் அம்மாளுக்கு பிள்ளையானா இவள் தானாவே மாட்டுக்கணும். அப்படி வாக்கியம் அந்த மாதிரி. அவர்களும் வணங்கும் பெருகஞ்சுடாயிற்றே எம்பெருமாட்டி யசோதாய் எழுந்திராய். எம்பெருமாட்டி பெற்றவளை போல் அன்றே வளர்த்தவள் பெருமை. ஏன் பெற்றவள் இருக்காளே, பெற்றார் பெற்றவள் தான் ஒரே மணிக்கு பெற்று போட்டு போட்டார். காப்பாற்றவள் இருக்காளே. உன்னை என் வாயிடை நிறைய தால் ஒளித்திடும் திருவில்லா தாயில் கடையாயுத தாயே. அவள் சொல்றாள் தேவகி. ஆலை நீர் கரும்பன்னவந்தாலோ அம்புயத்தடன் கண்ணினந்தாலோ வேலை நீர் நிலத்தன்னவந்தாலோ வேடப்போதவன்னவந்தாலோ ஏலவார் குழல் என் மகள் என் மகந்தாலோ தாலேலோ என்று என்று உன்னை என் வாயிடை நிறைய குழந்தைய பெற்றுவா காலாலும் சொல்லி குழந்தை ஆடணும். வாய் நிறைய கூப்பிடணும் குழந்தைய. அந்த மாதிரி பாக்கியம் பெற்றவளான எனக்கு கிடைக்கலையே, யசோதி கிடைச்சேன்னு சொன்னா மொயம்பாவ எடுத்து புல்கில் உதரத்தை பாய்ந்தோம். கிடக்கியில் தொட்டில் கிழிய ஊதித்தோம். முடிக்கலாமையால் நான் மெலிந்தேன் நங்க. வயசான காலத்துல இந்த குழந்தை பிறந்தது. பிரஜாஷாயா நிவர்த்தாயா குழந்தை பிறக்காத சொல்றா. அந்த சமயத்து குழந்தை பிறந்தது இல்லையா? அந்த குழந்தைய எடுப்புல இருந்தா வயசு ஒதுக்கிது. தொட்டில விட்டா தொட்டில் கழிச்சு மூணு முடிக்கலாமையா நான் மெலிந்தேன். அங்க பூர்வாச்சார வியாக்கியானம் பண்ணா, நீ சாதாரண மனுஷ குழந்தையா எடுத்து நீ பரமாத்ம சுரூபத்தை காமிச்சா தாழ முடியாதுடா, சின்ன குழந்தையாவே இருடா. ஏன் நடுவில் தான் பரமாத்மான்னு காட்டினா. வாயுள் பையகம் கண்ட மடந்தல்லார் 1000 புத்தம் இருந்தே இருப்பார். சாட்சாத் பரமாத்மான்னு சொல்லிட்டா அவனை காப்பாற்றுறது சக்தி விளக்கியது. அது நடுவே பெருமாள் என்ன பண்ற, தான் என்னார்ந்து காமிச்சார். கிருஷ்ணாவதாரத்தில் அந்த நீ மனுஷாவதாரம் பண்றீங்கடா, அந்த மனுஷ ரூபத்தோட இரு. நீ பரமாத்மா ஸ்வரூபத்தை காமிச்சியாதான் என்னால் தாங்க முடியாது. அந்த மாதிரியா அவளுக்குத்தான் இந்த பாக்கியங்கள்லாம் கிடைச்சது இல்லையா? அவ தாயார் கிடையாது. அந்த மாதிரியா எம்பெருமாட்டு யசோதாய் நீ அவனை உறங்காது எழுந்தாய். யசோதா அறிவுராய் நீ எழுந்திருக்க வேண்டாம், கண் திறந்து போன்னு சொன்னா அவளுடைய சம்பாதம் கொண்டு அப்படி சொன்னா சரி போன்னு சொல்லிட்டான். அவள் உள்ள கட்டுவாள். அங்க போனா பெருமாள் எழுப்பினா அவன் என்ன சொல்றார், உம்பர் ஹோமானே உறங்கா எழுந்திராய், தேவாதி தேவனே எழுந்திராய். நீ ஊருக்கெல்லாம் உபகாரம் பண்ணே எங்களுக்கு பண்ணக்கூடாதா? வாமன்னா பிறந்து கிருஷ்ணன் அவதாரம் பண்ணி இந்திரனுக்கு பூமி கொடுத்தேன். அந்த இந்திரன் உன்னை சேவிக்கிறான் தெரியுமா? உன்னை சேவிக்காதவாளுக்கெல்லாம் நீ உபகாரம் பண்ற. உங்ககிட்ட இருந்து அவ ராஜ்யத்தை வாங்கிட்டு போறாளே தவிர உன்னை சேவிக்கிறது. எங்களுக்கு ராஜ்யம் வேண்டாம், நீதான் வேணும், நாங்க வரும். அப்படிப்பட்ட எங்களுக்கு உபகாரம் பண்ணக்கூடாதான்னு அந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு மகாபலி சக்கரவர்த்திக்கும் தேவதற்கு பண்ண உபகாரத்தை நினைச்சுன்னு அதை கூப்பிடுற. அம்பரும் ஊடல் தூங்கி உலகளந்த ஒம்பர் ஹோமானே எழுந்திராய். அங்க ஓங்கி உலகளந்த ஒத்துன்னு சொன்னான். இங்க அம்பரம் ஊடல் தூங்கி அந்த பெருமாள் அவதாரம் பண்ணும்போது கிடுக்கிடுன்னு கடல் தளம் வந்து நிலமுழுதாயிற்று. திடீர்னு ஒரு திருடைய முழுக்க பூமியில் குறைஞ்சி ஒன்று ஆகாசத்துக்கு போயிடும். நிழல் தர எல்லா விஷயமும் கடல் தளம் வந்து நிழல் தர எல்லா விஷயமும் நிறைந்தது. அந்த மாதிரி கிடுகிடு பெருமாள் வந்த அம்பரும் ஊடெடுத்து பரமாகாசமா அந்த அண்ட கட்டாக இருக்க கோழி முட்டியாட்டு இருக்க அந்த நுனி சவுத்து கூட உடச்சிருந்து கலந்துட்டாரு. அப்போதான் பிரம்மா அபிஷேகம் பண்றான். இந்த கமண்டல் தீர்த்தம் போர்ல உடனே அந்த விரஜாநதி தீர்த்தம் அந்த பொத்தல் பண்ணிட்டு தான் என்னாச்சு, அந்த அண்ட பித்தி அந்த பொத்தல் பண்ண அதுக்கு மேல விரஜாநதி போறது, அந்த தீர்த்தம் விழுந்தது கமண்டல் தீர்த்தம். அதுக்கப்புறம் தர்ம தேவதையான தீர்த்தம் வந்து 3 சேர்ந்து கங்கையா வந்துருக்குன்னு சொல்லுவார். உண்மிதியில் புனருவி ஒருகால் நிற்ப, அது ஆசிரியர் திருமங்கையாவா திருநெடுந்தாளத்திலே வர்ணிக்கிறார். உண்மிதியில் புனருவி ஒருகால் நிற்ப, ஒரு திருடி இருந்து அப்படியே ஆகாசத்துக்கு போச்சு.
புனல் உருவி விரஜான தீர்த்தம் உள்ள வர முடியாது. அண்டகட்டாத பிரம்மாண்ட சத்திர தண்டான் தண்டி. இந்த கொடைக்காம்பு இருக்கே, அந்த கொடைக்கு மேல் 4 இன்ச்சு இருக்கும். அந்த கொடைக்காம்பு கொடை மாதிரி ரவுண்டா இருக்கும். அந்த பிரம்மாண்டத்துடைய ஷவர் அது பொத்துட்டு அதுக்கு மேல் 4 அங்குலம் போயிருந்துதான் பெருமாள். அது பிரம்மாண்டத்துடைய சத்திர தண்டம். பிரம்மாண்டமாயிர கொடைக்கு தண்டம் போல இருக்குன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி பிரம்மாண்ட சத்திர தண்டம். உண்மிதியில் புனருவி ஒரு காலம் இருப்பேன், ஒரு காலம் காமரிசியர் அவனன் உள்ளத்து எண்மதியும் கடந்து அண்ட மீது போகி. இன்னொரு திருடி அவன் தலையில இருந்து பூமியில உண்மிதியில் புனருவி ஒரு பாதாள ஜலத்திலே பூமியா இருக்குன்னு சொன்ன. ஒரு காலம் இருப்ப ஒரு காலம் காமரிசியர் அவனன் உள்ளத்து எண்மதி. இன்னொரு திருடி இருந்துச்சு. இந்த மகாபலி சக்கரவர்த்தியுடைய அபிப்பிராயம், அவன் இவன் என்ன பண்ண போறான், எவ்வளவு அழகு போறான்னு நினைச்சிருந்தான். அவருடைய எண்ணத்தையும் தாண்டி போய் உலகம் முழுக்க அப்படி ஆகாஷத்துக்கு போயிட்டு. இன்னொரு திருவடி. திருவடின்னு சொல்ல வேண்டாமா, கால்னு சொல்லலாமான்னு கேட்டேன். திருவடின்னு தான் சொல்லணும், பெருமாடி கால் அப்படின்னு சொல்லாம. அதே போல அவரவர் தமதமதி அவரவர் இறைவர் குறைவர், அவரவர் இறைவர் அடி அடைய நின்றனர். அவரவர் இவர் ஏதோ ஒரு காளி பாட்டு ஒரு தெய்வம், அதனுடைய அடியை போய் அவருடைய திருடி போய் சேவிக்கிறார். அங்க திருடி சொல்ல வேண்டாம், அங்க அவ காலில் போய் விழுந்தா சொல்லணும் இல்லையா. அங்க பரிபாட்டு வேண்டாம். ஒருத்தர் அந்த இடத்துல அந்த காலத்துல யானை குதிரைலாம் நிறைய இருக்கும். யானை குதிரைலாம் முதல் நாளே எழுட்டோம், மறுநாள் காலத்துல ஐசிங்கர் வந்தா போகுதுன்னாரு. இந்த எழுந்துரட்டும் வரட்டும் வார்த்தையெல்லாம் யாருக்கு சொல்லணும், ஐசிங்கர் எழணும், குதிரை வேணா வரட்டும் சொல்லணும். குதிரை யானைலாம் எழட்டும், ஐசிங்கர் வரட்டும் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி அங்க கால்னு சொல்லணும். அவரவர் இறைவர், அவரவர் இறைவர் காலடியே, காலடி இந்த காலடியே இருந்ததுன்னு சொல்லணும். அங்க திருவடின்னு சொல்ல வேண்டிய அவசியம். இங்க திருவடி சொல்லணும், இந்த கால் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஆக்ஷன் ரொம்ப அழகா பண்ற. அங்க ஏண்டா அடின்னு சொன்னாருன்னா சொகோஷ்டி பிரசித்தியாலே அது உதாரணம் சொன்னா புரியும். ஐடிங்கரோட காலட்சியம் மட்டும் கைக்கு மட்டும்தான் அடிக்கடி ஐடிங்கர் பேரை சொல்லி கூப்பிடணும். அடியேன் அடியேன்னு சொல்லி வரணும். இப்படி சொல்றா கல்யாணம்னா ஆத்துக்காரி கூட அடியேன்னு. நான் தான் கூப்பிடுறேன் ஐடிங்கிட்ட அடியே அடியே சொல்லி வழக்கமா கூப்பிட்டு இங்கேயும் அடியே வந்துட்டு. அது குருகுல வாசம் இல்லாதே அடியே சொல்றா உண்டு. எது அவர்கிட்ட பிரீத்தினாரு. குருகுல வாசம் பண்றவா இந்த அபியாசத்தினாலே அடியேன்னு சொல்றது உண்டு. அங்க சொல்ல வேண்டிய வாட்டி அது சொகோஷி. அதனால திருவடி திருவடி திருவடின்னு சொல்லி வழக்கமா போட்டதுனால இந்த அபியாசம் தேவதாந்த விஷயம் வந்து கொடுத்ததுன்னு அங்க சொன்ன. ஏன் நம்ம பெருமாள்கிட்ட சொல்றதுக்குன்னு அந்த அபியாசத்தினால சொல்லக்கூடாது அடியின் பேர் விட்டுருக்கு. இங்க சொல்ல வேண்டிய விட்டேன்னு இது பராபிப்பிராயத்தினால இந்த பெருமாள் திருவடி தள்ள வந்த உடனே எவன்டா இந்த தள்ள கால் வைக்கிறதுன்னு ரசம் தெரியாதா சொன்னாலும். இந்த காளிதாசன் பேர்ல தண்ணீர் இந்த பன்னீர் குடிச்சா இந்த ஆடுகள்லாம் ஏதோ அது மூத்திரம் பெயர்ந்து இதெல்லாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த பன்னீர் ரசம் தெரியாது சொல்றது. அந்த பாமரெல்லாம் பெருமாள் திருவடி உடனே பெருமாள் திருவடி தள்ள வந்து நினைக்க தெரியாது ஜனங்கள். எவனும் தள்ள கால் வைக்கிறான்னு அது மூட ஜனங்களுடைய அபிப்பிராயத்தை வச்சு கால்னு பதம் போட்டான்னு நினைக்க முடியும். புரிஞ்சுதா? அது ரெண்டுத்தையும் சேர்ந்தாதான் இங்க புரியும். ஏன் அங்க அடின்னு சொல்லி சொகோஷ்டினால இங்க இதனாலுடைய அபிப்பிராயத்தினால இந்த அரசு தெரியாது. அப்படி உண்மையில் பிள்ளை ஒரு காலம் நிற்பேன், ஒரு காலம் காமரிஷி அவன் எல்லாரும் என்ன பண்ணா தேவத்தெல்லாம் ஆழ்வார் பொறுப்பு இனிமேல் தபஸோ இதோ ஒன்றும் பண்ணுவாங்க. சரணாகதி பண்ணவும் தேகாவசாமி தான் வரும். இனிமேல் எல்லாத்தையும் தபசு சரணாகதி எல்லாத்தையும் விட்டு அசலார் சொத்தை ஆக்கிரமிச்சுக்கோங்க பெருமாள் ஒரு கட்டாயம். இப்ப மகாபலி சக்கரவர்த்தி தபஸ் பண்ணியா பெருமாள் திருவடி கட்டுறாங்க. இந்திரன் சொத்தை ஆக்கிரமிச்சுன்னா அது மூட்டுக்கு தான் பெருமாள் வந்தார் தள்ளக்கால். ஒரு பையன் என்ன விட்டுட்டு சின்ன வயசு 4 வயசு திருடத்துல அவ்வளவு கெட்டிக்காரம். பெரிய ஒரு IAS அதிகாரி அவர்கிட்ட போய் பிக் பாயிண்ட். அவர் பார்த்த அது கோபம் வல்ல இருக்கு. இந்த பையன் இவ்வளவு புத்திசாலியா இருக்கு பாத்தியா. என் பக்கத்துல பாடி கார்ட்ஸ் எல்லாம் இருக்கா, பக்கத்துல போலீஸ் இருக்கு, இந்த கருப்பு பூனை படைகள் இருக்கு, இத்தனை இருந்துச்சு. இவ்வாறு அத்தனை பேர் டிவி கொடுத்துட்டு இந்த பையன் என் பிக் பாயிண்ட் அடிச்சு கூட்டம் பார்த்தியா. இந்த பையன் கிட்ட ஆசிரியர் அந்த அவன் கூட்ட இந்த பையன் எவ்வளவு புத்திசாலியா இருக்கு. டே ஏன்டா அப்படி சொல்றேன், எங்க அப்பா அம்மா எல்லாம் ஏழையா இருக்கா, நீ பள்ளிக்கூடம் தான் படிக்கணும்னா பள்ளிக்கூடம் எங்க அப்பா ஃபீஸ் கேட்கிறேன், கிண்டர் கார்டனுக்கு நான் 5000 10,000 கேட்கிறேன், எங்க அப்பாவால் எங்க தர முடியும். அவர் சொன்னார் உடனே திருட்டு பசங்களும் பள்ளிக்கூடம் போலியும் அந்த பள்ளிக்கூடத்து கூட சேர்த்துட்டேன். நல்லா படிச்சது மேல 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 இவரே பண்றது. இது ஒரு IAS ஆகுது. அப்புறம் கேட்டா ஏடா உனக்கு யாருதான் IAS ஆகப்படுத்த, நான் பண்ண யாரு ஒன்னு IAS படிக்க வச்சா, இவ்வளவு பணம் கொடுத்தா யாருக்கிட்டா, நான் பண்ண திருட்டு தொழிலே எனக்கு IAS ஆகணும். நான் காமா உட்கார்ந்து திருடக்கூடாது அப்படி நான் வாய்ப்பு உட்கார்ந்து நான் அப்படியே பிச்சை எடுத்துக்க வேண்டியதான். திருடினேன், அதுவும் ஒசந்தாட்டுல போய் திருடினேன். அவர் கோச்சுக்கார ஆரையாத
இவ்வளவு புத்திசாலித்தனமா திருநான்னு ரொம்ப திருமங்கையாழ்வார் பார்த்து கேட்டேன், உமக்கு பெருமாள்கிட்ட ஏண்டா இவ்வளவு பக்தி வந்ததுன்னு கேட்டேன். நான் பெண்கள்லாம் ரசமா இருந்தா அழகா இருந்தா அவனோட ஓடினது இல்லையா, அதுவே என்ன இப்படி பெருமாள்கிட்ட கொண்டு விட்டுருது. அழகான பெண்களா இருந்தா நான் ஓடுவேன். பெருமாள் பார்த்தார், இவன் ரொம்ப ரசிகனா இருக்கான், அழகை கண்டு ரசிக்கிறான். அழகு ரசிக்கணும், அழகு காட்டினா வசிக்காரன். மூளைக்கு மூளை பெருமாள் அழகோட சேவை சேர்க்கிறாரு. திருநாங்கூர்ல எத்தனை திவ்ய தேசம், 11 திவ்ய தேசம் இருக்கு இல்லையா. இங்க போனா ஒரு பெருமாள், அங்க போனா என்ன, இந்த சைக்காலஜி தெரியுது. மாப்பிள்ளை சொல்றதுக்கு வெளியிலங்க அவனுக்கு பிடிச்ச பக்ஷணம் கிருஷ்ணன் எல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. அவனுக்கு பிடிச்ச ட்ரெஸ் அதெல்லாம் பார்த்து பண்ணக்கூடாது. பைஜா ஒவ்வொரு பிடிக்கணும், அதுக்காக போடலாம் போடக்கூடாது. அந்த மாதிரி அவனை வசீகாரம் பண்றதுக்காக சில உபாயங்களை கையாளுறா போல பக்தன் வசீகத்துக்கு பெருமாள். அதனால நம்ம திருமங்கையாளர் ஒரு பக்தராத்துக்கு என்ன ஆகுதுன்னா, இவர் ஸ்திரீ வீட்டுல ரோலராக அந்த ஸ்திரீ லோகத்துமே பகவத் பக்தி ஹேத்துவம். ஏதாவது ஒருத்தர் ராசிக்கு இருக்கும். இந்த ராசிக்குமே இல்லைன்னு திருத்தவே முடியாது. ஒரு ஆச்சாரியன் ஒரு சிஷ்யன் கேட்டான், எனக்கு பகவத் பக்தி உண்டாகும், நீ யாரையாவது லைக் பண்றது உண்டா, யாருக்கிட்டையாவது நீ பிடித்து வைக்கிறது, யாரை கண்டாலும் பிடிக்காதுன்னா அப்படியான பக்தியே வராது. ஏன்னா பக்தி இந்த இன்ஜெக்ஷன் பண்ணக்கூடியதில்லை. யாருக்கிட்ட அந்த பொண்கிட்ட ஆசை இருக்குன்னு வச்சுக்கோ. பிள்ளை ஒருங்காவலிதாசன் நீங்க சொன்னாரு, சொல்லலேன்னு சொன்னாரு. பிள்ளை ஒருங்காவலிதாசன் ரொம்ப பெண்பத்து பிடிச்சவர். அவருக்கு பெருமாள் பக்தி எப்படி வந்து பாஷிகார் சைக்காலஜி தெரிஞ்ச பாஷிகார். கல்யாணம் ஆச்சு, ராஜாவுடைய கிரகத்துக்கு போவான், வரைச்ச வெயில பொண்டாட்டி விட்டு பிரிய மாட்டான், இவ்வளே ஆசிப்படுவான். காத்தால வேலை இருக்க சூரிய முன்னாடி ஆசிப்படுவான். வரைச்ச ஆடி மாசம் வெயில், சுவாமி பாஷிகார் நீராட்டுறதா இருக்க. அந்த வெயில காவேரி மணல் வெயில், மணல் சுடுறது, வெயில் சுடல. பெரிய அதிகாரியை தாக்கலாம், இந்த அதிகாரிக்கிட்டே ஒரு பவர் வாங்குறான் பாருங்க, அவன் தாங்க முடியாது இல்லையா. சூரியன் நேரம் கொடுத்துட்டு அவ்வளவு, இந்த சூரியன் கிட்டே இருந்து அந்த உஷ்ணத்தை வாங்கி மணல் கொடுத்தது பாருங்க. அசிஸ்டன்ட் பண்ற ஊத்து பெருசா இருக்கும். ஏன் மணல் இருக்க ஒரு நிமிஷம் மணல் நடங்க. சூரியன் நல்ல மண் ரோட்ல சூரியன் எவ்வளவு கொடுத்தா தலை துணி போட்டு போலாம். இந்த மணலுக்கு ஏது பவர் சூரியன் கிட்டே இருந்து கடன் வாங்க. புரிஞ்சாது. இது ஒரு கவி சொன்னான், நேர அதிகாரம் செலுத்துவாருடைய கவர்னருக்கு வந்து அவன் கீழே ஆளும் கட்சியால கொடுத்துள்ள ஆளும் கட்சி சேர்ந்தவங்கள படுது அவன் பண்ற அப்பக்கம் பரிசு. அந்த மாதிரியா ஆயிட்டு வர. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் தூரம் வந்தா கால் கொதிக்குது. தாழ இவன் கால் கொதிக்கிறது லட்சம், ஆத்துக்காரி கால் சொல்றது, அவள் தத்தளிக்கிறா. உடனே என்ன பண்ணா ஷால்வி எல்லாம் கொடுக்குறா. அந்த ஷால்வை நடபாவாடை போட்டாடு, அதுவும் கொதிச்சு கொடுத்து அவளை தன் தோல்ல தூக்கின்னு வரணும். பெருமாள் பார்த்தா இவன் தாண்டா நம்ம சிஷனா வரணும், அவங்க கிட்ட பட்டு போனார். ஏண்டாப்பா அவளை தூக்கின்னு வர என்ன நீ சன்னியாசியில் உங்க என்ன என்ன சொல்லு, என் பெண்டாட்டி எப்படி இருக்கா, சரி ஒருக்கா ஒரு நாட்டு பாருங்க, ரொம்ப அழகா தான் இருக்கார். இருக்கா அவள் கண் கலங்குறதோ இல்லையோ, சூடாச்சு. கண் கலங்கினா அவனுக்கு பிடிக்காது இல்லையா. அவள் கண் ரொம்ப அழகா இருக்குல்ல, அப்போ எப்படிப்பட்ட சிஷன் தானே வேணும். இந்த கண்ணாடி ரெண்டு பண்றீங்க இல்லையா, என்ன அழகு, இதை காட்டு ஒரு அழகு இருக்கேன், இதை காட்டுல கட்டாயம் அழகே இராது. இருந்தா என்ன பண்ண, இன்னைக்கே அவளை விட்டு வரேன். உடனே ஆசிட்டு போனார். கரியவாய் அரங்கத்து அமலன் முகத்து கரியவாய் புடைபெயர்ந்து விழுந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமே செய்தனே. ஆசீர்வாதம். அந்த டாக்டர்கிட்ட போனா உடம்பு தவளையா இருந்தாங்க. அங்க போனா இல்லாத வியாதியெல்லாம் விட்டு கொண்டான். ஊராரெல்லாம் சொன்னா வியாதி போகுன்னு சொன்னாரு, இல்லாத வியாதியெல்லாம் விட்டுட்டாரு. கமலா இருக்கிற ஆழ்வார் சாய்க்கிற பெருமாள் திருக்குன்னு பாதுபட்ட அஜ்ஞானங்கள்லாம் போகும், ஞானம் போகுதுன்னு சொன்னாலே எனக்கு இருக்கிற ஞானம் போச்சு, அஜ்ஞானம் அதிகமா போச்சு, என்னை பேதமே செய்தனே. இருக்கிற ஞானம் முடிஞ்சு அவ்வளவு பக்தி வந்து அப்படின்னு சொல்ற. அந்த கன்னட நாமா போய் சேவிச்சா வராது, பாஷ்டிகார் காட்ட ஆச்சாரியால் மூலமா பெருமாளை சேவிச்சா நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமே செய்தனே. அப்பவே என்னாச்சு ஆப்பிட விட்டான். அவளும் அவள் பொன்னமான பெரு, அவளும் பகவத்பக்தி ஆயிட்டா அப்படின்னு தானே சொல்றது. அந்த மாதிரியாக இதுக்கு வந்து எல்லாரும் மறந்து வச்சோம். அந்த ராசிக்கு தான் சார், அந்த ராசிக்கு அந்த மாதிரியா காமம் இருந்தாலும் ஏதாவது காமம்னா மற்ற இனம் காமங்கள் மாற்று. வாய்க்கால் ஜலம் போச்சுன்னா அது பயிருக்கு போக, நெல்லுக்கு போ, புல்லுக்கு போட நெல்லுக்கு மாற்றலாம். வாய்க்கால் ஜலம் போல எப்படி இதை டைவர்ட் பண்றது இல்லையா. அந்த மாதிரி ஆசை கட்டேன் காமருஷி. அதில் எல்லாரும் என்ன பண்ற, ஆழ்வார் எல்லாரும் இப்படி ஆரம்பிச்சுடலாம். பெருமாளுக்கு யாருக்கிட்டா பிரீத்தி அதிகம்னா அசலாம் சொத்தை ஆக்கிரமிச்சிருந்தா அவளை முழுக்கிறதாகவே திருடினா திருடுறதே அவனுக்கு நல்ல படிப்பு எதுவாகும். பெண்கள் இருந்தா ஸ்திரீ இருந்தா அதுவே அவர் பகவத் பக்தி எதுவாக. அதுல அசலா சொத்தை ஆக்கிரமிச்சிருந்தே பெருமாளுடைய அனுபவத்துக்கு காரணமாக. இவர் போய் முழுக்கிட்டா தள்ள காலம் சொல்லலையா, யாரு கிடைச்சது. காமருஷி ரவுணன் எல்லாரும் விரும்பக்கூடியதான கல்யாண குணத்தை உடன் எல்லாரும் ஏன்னா எண்ணிலா ஊழி ஊழி தவிப்பு செய்வார்கள் எழுதி வெளியே பண்றப்ப அப்படிலாம் எல்லாரும் ரிஷிகள் முதற்கொண்டு நாம தான் இருக்கா சரணாகதி பண்றோம், நாம தான் பக்தியோகம் பண்றோம்.
என்னைக்கோ மோட்சம் வரப்போறது. இவனுக்கு இப்பவே பெருமாள் திருடி கிடைச்சிருக்கு பார்த்தியா. அதுல இனிமேல் அவரவர்கள் பக்தியோகம் பணத்தை விட்டு கிடைச்ச வரைக்கும் அசலாசத்தை ஆக்கிரமிங்கள் அப்படின்னு சொல்ற. அதுக்காக ஆக்கிரமிக்காத அப்படின்னு சொல்ற. அப்படிமா காமரிசியர் அவன் நாமும் பொருள் ரொம்ப அழகா கேட்கணும். காமரிசியர் அவனும் நாமும் பொருள் ராஜ்யத்தை நம்மது என்று இராமல் அவனை ஆசைப்பட்டோவே என்றாய்த்து ஆழ்வார்கள் விரும்புவது. நாம அசலாசத்தை ஆக்கிரமிச்சிக்காமல் பெருமாள் ரொம்ப நல்லவர் கல்யாணம் கொண்டு விரும்புறோம் எவ்வளவு முட்டாங்கணும் நம்ம தள்ள இந்த கால் தைக்கலையே அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி காமரிசியர் அவனும் உள்ளத்து எண்மதியும் கடந்து போய் மேலே தன்மதியும் கதிரவனும் முதல்ல சூரிய மண்டலமா சந்திர மண்டலமா விஞ்ஞானம் இருக்கிறது. சந்திரமண்டம் முதல்ல இருக்கா சூரிய மண்டம் முதல்ல இருக்கா? எது எது பதில இல்லைன்னா முதல்ல சந்திர மண்டலமா இல்ல அப்படிதான் இருக்கானே விஞ்ஞானத்தில் அப்படிதான் இருக்கானே. முதல்ல சூரிய மண்டலம் அப்புறம் தான் சந்திர மண்டலம். வியாக்கியானங்கள் எழுத தப்பா இருக்கும் தெரியாது. உங்க கிட்ட வந்து வாய்த்தல முதல்ல சூரிய மண்டலம் அப்புறம் தான் சந்திர மண்டலம். ஆழ்வார் என்ன பண்ற மேல தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி முதல்ல சந்திர மண்டலத்தை சொல்லிட்டு சூரிய மண்டலத்தை சொல்ற. இதை பார்த்தா சந்திர மண்டலம் வந்து இருக்கும். வியாக்கியானம் பண்ற பெரிய வியாக்கியானம் இல்ல. முதல்ல இருப்பது சூரிய மண்டலம் ஆனாலும் அந்த பெருமாள் திருவடி கொதிச்சு போறதால் உடனே சிசுரோபச்சாரம் தான் சந்திரன் முதல்ல வர வச்சுட்ட. இதுல இருந்து என்ன ஏற்படுது? முதல்ல சூரிய மண்டலம் இருந்தாலும் அந்த சூரிய மண்டலத்துக்கு கிட்ட போச்சே பெருமாள் திருவடி கொதிச்சு போடுறதே பிரச்சனை. சந்திரன் முதல்ல சொல்ற தன்மதியும் விஷயம் போட்டு அதாவது சந்திர மண்டலம் பிற்பாடு தான் இருந்து ஏற்படுது. வியாக்கியானம் அப்படி அப்படி அவன் காமரிசியர் அவன் உள்ளத்து மேலே தன்மதியும் கயிறும் தவிர ஓடி தாரகையன் புறந்தறி. அப்புறம் சந்திர மண்டலத்துக்கு மேல போய் இந்த பிரம்மாண்டம் இருக்கு அதுக்கு மேல போய் இருக்கிறதா அந்த திருவடி வியாக்கியானம் பண்ணார். அண்ட மீது போகி பிரம்மாண்டத்துக்குள்ளதானே ஜீவராசி இருக்கா. பிரம்மாண்டத்துக்கு மேல இருக்கா போச்சுன்னா அங்கேயும் சில பேர் உட்காந்து போகணும் போய் இந்த திருவடி விலாச விக்ராந்த பராவல எல்லாருக்கும் அனுகிரம் மட்டும் தான் போச்சு. இந்த வடநாட்டுலாம் ரயில் கூரை மேல உட்காந்து சில ஜனங்கள் பிரயாணம் பண்ணும். டிடிஆர் வந்தானா வண்டிக்குள்ளதான் டிக்கெட் கலெக்ட் பண்ணுவேன் வண்டி மேல போனா அங்கேயும் டிக்கெட் கலெக்ட் தான் வண்டி மேலே போனா இங்கே என்ன வந்தேன்னா இங்கேயும் நிறைய பாசஞ்சர்ஸ் தான் இருக்கல. அந்த மாதிரி ஜனங்கள் அண்ட வட்டத்துக்கு மேலே இருக்கு போறாலே அவளை உஜ்ஜீவிப்பிக்கிறது தான் திருவடி அங்கேயும் போச்சான். அண்ட மீது போகி வியாக்கியானம் அண்ட கடாகத்துக்கு உள்ளே என்றோ ரட்சி வர்க்கம் கேட்ட. ஏன் டிடிஆர் இருக்க வண்டி மேலே ஏறான்னா உள்ளுக்குள்ளதான் பேசஞ்சர் இருக்கு. வடநாட்டிலும் மேலேயும் உட்காந்துருவான் அதுக்காக அங்க போறான்றப்ப அண்ட கடாகத்துக்கு உள்ளே என்றோ ரட்சி வர்க்கம். எதுக்கு அந்த திருவடி மேல போச்சு? அண்ட கடாகத்துக்கு இன்சைடில் தானே ஜனங்கள்லாம் இருக்கு, அவுட் சைடில் இல்லையே. எதுக்கு அங்க போச்சுன்னார். அவ்வளவு போக வேண்டுவார் என்னில் ரக்ஷத்தின் அளவல்ல ரக்ஷகன் பாரிப்பு. ஆழ்வார் சாய்ல என்னுடைய அளவல்லால் அந்த பாசத்துல கடைசி அந்த முதல் திருந்தது என்னுடைய அளவல்லால் யாருடைய அன்புன்னு செய்கிறார். அந்த மாதிரி சேஷபூதனா இருக்கணும். தன் அளவுக்கு மீறி பரமாத்மா கிட்ட பிரீத்தி வைக்கிறான். பரமாத்மா என்ன பண்றான் அவனுடைய அளவுக்கு மீறி ஜீவாத்மா கிட்ட பிரீத்தி வைக்கிறான். அங்கேயும் ஜனங்கிட்டு இருப்பாளோ ஒத்தனை இல்ல இல்லன்னு அங்க போய் பார்த்தாதான் தெரியுது. அங்கேயும் இருக்காளோன்னு சொல்லி அவளை அனுக்கிறதா போய் பார்த்தாரோ. அந்த மீது போய் வியாக்கியானம் பண்ற. என் திசையும் அறிய வியம்புகேன் ஒன்றமிழ் சொல்றவர் இல்லையா. என் திசையும் அறிய வியம்புகேன் ஒன்றமிழ் சொல்லுவோம். 10 திக்கு இல்ல 10 திக்கையும் ஆழ்வாடி பிரபாத்து மேலே தான் சொன்னோம். ஏன் 2 குறைச்சிட்டார்? என் திசையும் அறிய வியம்புகேன் 8 திக்கு நம்மாழ்வாடு அந்த 2 திக்கு யார் அனுப்பிடுது? அங்க ஏன் போகக்கூடாதுன்னு யாருமே அந்த 2 திக்கு போக மாட்டாங்க. யார் தெரியாது எந்த திக்கு தெரியுமா? கீழே ஒண்ணு மேல ஒண்ணு. ஏன் கீழே போக கூட மேல கூடாதுன்னா ஆழ்வார்த்தருடைய ஆசிரியத்திற்கு அதோகதி கிடையாது. ஆழ்வாரை ஆசிரியர் பரமபுத்துக்கும் போகார்கள். புரியுதா? இது ஆழ்வார் கொண்டாடுதா ஏகாரங்களை கொண்டாடுதா? ஒண்ணு கீழே அசோலோகம் ஒண்ணு ஊர்துலோகம். ஆழ்வார் கழிச்சு ஊர்துலோகத்துக்கு ஓட ஒருத்தர், பெருமாள் கழிச்சு மாடியில் உட்காந்து சாப்பிடணும். அதுல ஆழ்வார் ஆழ்வார் கழிச்சு மேல போக மாட்டேன். அது ஒரு லெஸ் பண்ணுவார். ஆழ்வார் ஆசிரியர் அதோகதி கிடையாது. அவர் கீழே போக அவசியம் இல்லை. அதனால அது 2 விட்டா 8 தாரி வைக்கணும் பண்ணல. அந்த மாதிரியா ஒன்னு அண்ட மீது போயின்னா அண்ட வர்க்கத்துக்கு அங்கேயும் இருப்பான்னு காமதி செய்து அவன் உள்ளத்து 80 கடந்து அந்த மீது போய் இருவிசும் பின்னோடு போய் எழுந்து மேலே தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகையன் புலந்தவி அப்பால் மிக்கு மண்முடுகும் அகப்படுத்துகின்ற எந்தை மலர் புரியும் திருவடியே வணங்கினேனே. இந்திரன் ராஜ்யம் கொண்டான், பலி தன்னை வைத்துக் கொண்டு ராஜ்யம் கொடுத்தான், ஆழ்வார் தன்னையே கொடுத்தார்களும். ஏன் இந்த காலத்தை எந்தேன்னு கொண்டாடுறாரு ஆழ்வார் தான். இந்திரனுக்கு ராஜ்யம் கட்டது திரும்பி கூட பார்க்கல. பல்கூற்றில் ஒன்றும் காணாமல் காலையும் மாலையுமே இந்திரனுக்காக தான் அவதாரம் பண்ணார்.
எனக்காக நீ அவதாரம் பண்ணிடா, இவ்வளவு கஷ்டப்பட்டுடா, ஒரு வார்த்தை சொல்ல போறான். சரமங்காசில பெருமாள் ஏழ போறார். இந்திரன் போய் அவர் காரியம் முடிஞ்ச போது சொல்வித்துவான்னு கூப்பிடுறான். அட முட்டாளே, ராவன் வந்துட்டு இருக்காரு, ராவன் சேவிக்காத இந்திரலோகம் என்னதான் வாண்டான்னு அது மறுத்துட்ட. உடனே பெருமாள் எழுதுக்கார். பெருமாள் லட்சுமணை பார்த்து, அப்ப சீதா பார்த்துக்கு முன்னாடி சீதி பார்த்து, இங்க தேவ இந்திரன் வந்துருக்கான், தேர்லாம் நிக்கிறது இங்க, அது நான் இப்ப அவசரம் உள்ள போகலாம், ஒதுங்கி இருக்கலான். பெருமாள் வந்து அவன் பார்த்துட்டான், அப்படியே பேரையார் ஓடி போட்டான். அந்த பெருமாள் வீடு சேவிச்சுட்டு கொண்டாட்டு போக வேண்டாமா? ஆனா கம்பன் நம்ம அங்க மாடிவை கொடுத்தான். இந்திரன் வந்து பெருமாள் ஸ்தோத்திரம் கொடுத்தார். நீ கொடுத்த வரம் பொய்யாக உனக்கு ஏதோ பழுதா, நீ சொன்ன பிரகாரம் வந்தேப்ப அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்றதா கம்பன் கொஞ்சம் மாடிவை கொடுத்தான். வால்மீகி ராமன் சேவிச்சதாவே இல்லை. இன்னும் நன்றி கட்ட பசிக்காது. பேணலமற்ற பேணலமில்லா வரக்கர் பேண ஒரு நிறைய நாடியாது. பேணலமல்லா வரக்கர் முன்னீர பெரும்பதிவாய் நீள் எரிவித்து அப்படின்னு பிரார்த்திக்கிறான் இந்த தேவத்துல. பேடலவல்லா வரக்கர் முன்னீர பெரும்பதிவாய் நீள் எரிவித்து என் காத்துள்ளான்னு பிரார்த்திக்கிறான். தேவತೆல்லாம் வந்து என்ன பண்றா, ராட்சசன் கூத்தும் பொறுக்கும் இல்லை, அவன் லக்கியெல்லாம் நெருப்பு வச்சு கொடுத்துரும், அவெல்லாம் பதம் பண்ணணும். பெருமாள் பார்த்தா, நீயே என் குழந்தை அவன் குழந்தை, நான் எதுக்கா ரெண்டு பேரும் எனக்கு 2 பேரும் வேணும், நீங்க ஒருத்தருக்கு சண்டை போட்டா என்ன பொதுவில் விட்டுருக்கோம், எனக்கு எல்லாரும் வேண்டி வரலாம் அப்படின்னா. அதுக்கப்புறம் இந்திரன் சொன்னா, அப்படியாலும் நாங்க இருக்க மாட்டோம் தானே, அவ கட்சி ஓய்கிட்டு இருக்கு, தினம் 4 தேவத்தில் அடிச்சாட்ட நாங்க இருக்க மாட்டோம். அப்படியானா ராவணனை கொள்றாங்க. பேணலம் எல்லாம் இருக்க பேணலம்னா தன்னுடைய ஞாத்திகளை காப்பாற்றணும்ன்ற இரக்கம் இல்லாதவர். அந்த பதம் போட்டால்தான் பெருமாள் வசம் பண்றேன்னு சொன்னாராம். அந்த மாதிரியா இந்த இந்திரன் ராஜ்யம் கொண்டான். பலி தன்னை வைத்துக் கொண்டு ராஜ்யம், இந்திரன் ராஜ்யம் கொண்டான். மகாபலி சக்கரவர்த்தி தன்னை கொடுக்கல, ராஜ்யத்தோனா கொடுத்தானே. யாரதோ ராஜ்யம் பிடிக்கணும்னு அது வந்த போது வந்தாப்புல போச்சுன்னு விட்டாங்க. அவன் தன்னை கொடுக்கல. ஆழ்வார் என்ன பண்ணார், தன்னையே கொடுத்தார் அப்படின்னு தான் வியாக்கியானம் பண்ற. அந்த மாதிரியா எந்தை அம்பரம் ஊழல் தோங்கி உலகளந்த எந்தை மலர் பொறியும் திருவடியே வணங்கினேன். ராஜ்யம் வேண்டாம் ஒண்ணு வேணா திருவடி போதும். அப்படி அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகளந்த ஒவ்வொரு போமானே, உலக அளந்தவையாலே ஒவ்வொரு போமான். அதுதான் நேற்று அதிகம் சொன்னேன். சத்குர்வதாம் தவபுரம் சத்ராவனத்தும் திருவிக்ரம அவதார காலத்துல 2 பேருக்கு ஒரு சொந்த போஸ்ட் கிடைச்சது. அந்த திருவுடைய அரண்மனைக்கு பிரம்ம போஸ்ட், அந்த தீர்த்தத்தை தள்ள தரிச்சவனுக்கு சிவபதி. அது வசந்த போஸ்ட் இல்லையா? ஒருத்தர் சொன்னார், வடநாட்டுல இந்த சிவன் வசந்தவனா விஷ்ணு வசந்தான் சென்ற ஒருத்தர் தான். பெருமாள் திருவள்ளியில் விஷ்ணுபாதோத்பவான் கங்காம் சந்திரச்சூட சிரோனிஷ்டாம் சொன்னாராம். சந்திர இவர் திருவள்ளியில் குண்டிகை நீர் பெய்து மந்திரத்தால் கழுவ கரை கொண்ட கண்டத்தான் சென்னி மேல கழுவினான். பிரம்மா தலையில அந்த பிரம்மா பரமாத்மாவோட திருடைய அழுங்கினா அந்த தீர்த்தம் அப்படியே பரமசிவன் கலந்துச்சான். அந்த மாதிரியா அந்த தீர்த்தம் கலந்துச்சான். சிவ போஸ்ட் வந்து ஏகா பிராசி சரத் பாதம் அந்யா பிராச்சிக்ஷணம் முதா அபரோபி ஆதரம் மூர்த்தனா கோதிகா தேடு கண்டிதம். யார் வசந்தவான் பாருங்க, உம்பருகோமானே காலை நீட்டினவன் உயர்ந்தவனா, காலை கழுவினவன் உயர்ந்தவனா, அந்த கழுவிய தீர்த்தத்தை சிரசாலே தரித்தவன் உயர்ந்தவனா, கோதிகத்தேடு கண்யதாம் அப்படின்னு சொல்ற. அப்படின்ட்டு உம்பருகோமானே தேவாதி தேவனான் உம்பருகோமானே உறங்காது எழுந்திராய். இதை வச்சிருந்து என்ன பண்ண, இவன் ஒரு பிச்சை காட்டில் யாரும் பிரயாசம் பண்ணான். யாரு? பரமாத்மாவை. யாரு? லக்ஷ்மிக்கும் பார்வதிக்குமே ஒரு பெரும் வாக்கியாசம். பேர்னாம்பியா அவள் பாட்டி மாமியார். அவ என்ன பண்ணா, கொஞ்சம் தங்கிட்டு தோஷம் இருந்துச்சு அதை பார்க்க, தங்கிட்டு ஒரு வீக்னஸ் இருந்துச்சு அதை பார்க்காத அதிகார பிரயாசம் பண்ணி. லக்ஷ்மி கொஞ்சம் ஆத்துக்கார், பரமாத்மா கொஞ்சம் கர்வம். பார்வதி போது இங்க பிக்ஷாண்டான் பிச்சை எடுக்க எங்க போயிருக்காருன்னு கேட்டேன். பிக்ஷாட்சி சக்வயா தனா கண்டார் இறங்க கழிய குளருவாய் வன்தாரான் வேள்வியில் மண்ணிறந்தான் காணேரி. நீ ஆசைப்படுற வாம்பியா மகாபலி சக்கரத்தை யாச்சகம் பண்ண வந்தானேன்னு சொல்றா இல்லையா, அது மறந்து போச்சு அவளுக்கு லக்ஷ்மிக்கு. அவர் பார்த்து பிக்ஷார்த்தி சக்வயாத்தா, பிச்சை எங்க போறான்னு அவள் பார்த்தா. பிக்ஷார்த்தி சக்வயாத்தா சுத்தனு பலிமகே. அது என்ன கேட்டேன்னா, அந்த பலி சக்கரவர்த்தி எங்கேயும் வாட்டுக்கு போயிருப்பான். அது யாரு? அவர் கேட்டது பிக்ஷாட் மூர்த்தி பரமேஸ்வரன். இவள் பெருமாள் பெருந்துட்டான். ஓ ஐசி, நம்மகிட்ட அந்த தோஷம் இருக்கா? அத்தோ அவள் வேற போல பிக்ஷார்த்தி சக்வயாத்தா சுத்தனு பலிமகே தாண்டவம் பாத்திய பத்து இன்னைக்கு காத்து எங்க கூத்தாளுக்குற அப்படின்னா மன்யே பிருந்தாவனந்த
நவநீத நாட்டியம் சொல்லணும். நான் நாசஸ்தனந்த போனே நவநீத. உங்க ஆத்துக்கார் மாத்திரம் எங்க பர்த்தாவாவது ஜனங்களுக்காக சந்தோஷம், உங்க ஆத்துக்கு ஒரு 5 கிராம் வெண்ணிக்காக கூத்தாடுறாரு இல்லையா? மன்னியே பிருந்தாவனம் அப்படி அப்படி சொன்ன. உந்து மது அழைத்தன் ஓடாத தோல்வலையும் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்மை. நப்பின்னு எழுப்பதற்கு இவ்வளவு விசேஷங்கள். எடுத்தடுப்பிலேயே நப்பின்னேன்னு கூப்பிடாத, வெறும் நந்தகோபனுடைய மருமகளேன்னு மட்டும் சொல்லாத. உந்து மது அழைத்தன் ஓடாத தோல்வலையன் ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்றார். இவள் நப்பின்னை பிராட்டி சொஸ்தமா தூங்குறா. சில சமயங்களில் அவள் தூங்குறாளே, ஆத்துக்கு சில பேர் குழந்தை சின்ன குழந்தையானா அதை ஏழல் விட்டா அப்படின்னு தூக்கம் வராது. குழந்தைய சட்டுன்னு அழுமோ என்னமோ, நாம் அப்படியே தூங்கி விட்டா என்ன பண்றது அப்படின்னு குழந்தைகிட்ட இருக்க பரியினால தூக்கம் வராது. பகவத் பக்தாளுக்கும் பெருமாளுக்கு என்ன ஆபத்து வந்துடுமா, மங்களாசாசனம் பண்ணணுமேன்னு கொஞ்சம் பயம் இருந்ததுன்னா தூக்கம் வராது. இப்போ நமக்கெல்லாம் இருக்கு, எலி கடிச்சா என்ன பண்ணுறது, பூனை கடிச்சா என்ன பண்ணுறது, பாம்பு கடிச்சா என்ன பயம். அதுக்கு மேலே சரணாதி பண்ணுவாருக்கா, எது கிடைச்சாலும் பெருமாள் இருக்காரு, அவருடைய திருக்கையை பார்த்தா நமக்கு பயமெல்லாம் போயிடும். நம்முடைய பயம் இருந்தால் பெருமாளுடைய திருக்கையை அனுசந்தானம் பண்ணா போடும். பெருமாளுக்கு பயம் கொடுத்தோம்னா அது யாருடைய கையை தெரியுமா நினைக்கணும்? நந்தகோபாலுடைய கையை நினைச்சா போதும். நம்முடைய பயம் கெடுவதற்கு அவனுடைய தோல்வலையை நினைத்தால் போறோம். அவனுக்கு உண்டான பயத்தை கெடுப்பதற்கு நந்தகோபுடைய தோல்வலை நினைத்தால் போறோம். ஓடாத தோல்வலையின் இலங்கையை புகார்கள், வயதாரி புகார்கள். இவ 2 பேரும் தம்பதிகள் 2 பேரா போறா. கல்யாணம் ஆன பசங்கள் தம்பதிகளா போறா. தம்பதிகளா போறவாளை பத்தி வயலாளி புகவர்கள் இலங்கை தான் போவாளோன்னு திருமொழியில பரகால் நாயகி பத்தி அவ திருத்தாயா சந்தேகப்படா 2 பேரா போகும். அவள் சொல்றா, இன்னும் சொல்லு பிராட்டில திருக்கோளூருக்கே செல்லும் ஒத்தியா போறா இந்த கல்யாண பொண்ணு. பராமரிச நாயகி தனியா ஆத்துக்குள்ளா வருவது. அவன் என்ன பண்ணா, ஆத்துக்காரர் தான் இருக்காரு, அவரு தெரியும். இவன் என்ன பண்ணா, 2 பேரும் குஷியா தான் கல்யாணம் பண்ணி பூஜா 2 பேரும் குஷியா வாசிட்டு போனா என்னன்னா ஸ்டாப்பிங் போட்டு அப்புறம் போய் அங்கேயிருந்து மறுபடியும் சார்ஜ் கொடுத்து வரும். ஒத்தியா போச்சு என்ன அந்த அந்த பொண்ணே சொல்லணும், நான் ஒத்தியா வந்தேன் கேரளா விசாரிச்சிருந்தேன், உங்களோட கூட வந்து இறந்து கூட விட்டு இல்லையா? அந்த மாதிரி பெருமாளும் பிராட்டினா போனா இது 2 ஒன்று ஊமத்தங்கா துருட்டு. ஊமத்தங்கா இருந்தா பைத்தியம் முடியும் இருக்கும். அந்த பொண்ணு இவனுக்கு ஊமத்தங்கா, அந்த பொண்ணுக்கு இவன் ஊமத்தங்கா. இந்த ஊமத்தங்கா துருட்டு போக வேண்டிய வீடு திருவாதி போனேன். இலங்கைக்கு போயிட்டேன். என்னன்னா இலங்கைக்கு போனாலும் போட்டேன்னா அங்க மூக்கருத்து தான் போச்சு முடியும். அங்கே போனா என் தங்கையுடைய மூக்கருத்து வரதுன்னு கருவிட்டு இருக்கான். ஏன்னா நல்ல பையனா இருந்தா பாருங்க, தப்பு விட்டுருக்கான். அங்க போனா அவளை பிடிச்சி வச்சுட்டா என்ன பண்றது பையன் இல்லையா? அந்த மாதிரி இந்த கண்ணன் பண்ணா தீங்கு விட பண்ணது. ஐயோ கண்ணன் இவ்வளவு தீங்கு பண்றானே, இவனுக்கு யாராவது தீங்கு வந்துருவோம் அப்படின்னு கண்ணன் பண்ணுகின்ற தீங்குகளை கண்டு பெண்கள் பயப்பட்டார். அப்ப நந்தகோபால தோல்வலி அனுசந்தானம் பண்ணா, எங்க கண்ணன் எவ்வளவு தப்பு பண்ணாலும் அப்பா இருக்காரு பார்த்துச்சு, எங்க மாமனார் இருக்காரு பார்த்துச்சு அப்படின்னு இந்த பெண்கள்லாம் பயம் இல்லாமல் மார்பிலே கை வைத்து தூங்கலாம். எவ்வளவு அழகா இருக்குங்க. அதுபோல் அங்க சொல்லிச்சேன், நம்முடைய பாப்பத்தை கண்டு நாம் பயப்பட்டோமானால் அப்ப எம்பெருமானுடைய குணானுசந்தானத்தையும் அவருடைய அஞ்சல் என்ற திருக்கையும் அனுசந்தானம் பண்ணால் நம்முடைய பாப்பம் போகும். இப்ப என்ன பெருமாளுக்கு பாப்பம் கிடையாது. அவன் பண்ற தீம்பு, அவன் பண்ற குறும்பு வியாபாரத்தை பார்த்தா அவன் இடிச்சு பிடிச்சிருக்கா பெண்களை மஸ்தத்தை அபாரம் பண்ணி வெளுக்கத்தை போக முடியாது பண்ணி ஒரு மரப்பாச்சி பொம்மையாட்ட அந்த பெண்ணை பரிவப்படுத்துறான். யாருக்காக கோபம், அந்த பெண்கள் பல்லான கூட அவன் உடப்பிருந்தான் அப்பா அம்மா கோபம் இல்லையோ, அதான் கொண்டு போன பயம். அதுபோல் கிருஷ்ணன் தீம்பை அனுசந்தித்து அஞ்சும் பெண்களுடைய பயம் கடுவது இவர் தோல்வலியாலே. யார்? நந்தகோபுரம் தோல்வி. அந்த பெருமாளுடைய தோல்வலி நினைச்சா நம்முடைய பாப்பம் போகும், நம்முடைய பாப்பத்துக்கு வரதா பயம் போகும். நந்தகோபாலுடைய தோல்வலியை நினைச்சா கண்ணன் பண்றான் தீம்புகளால் ஏற்பட்டார். கண்ணன் தீம்பு பண்றான், தீம்பு பண்றதுக்கு பயம் இல்லை. கணத்து விளிம்புல போய் நிற்கும் பசங்கள். இதுக்கிட்ட கணத்துல போது இவா பயப்படுவா, அது பயமில்லா நிற்கும் இல்லையா? துடிச்சா கணத்துல குதிக்கும். அந்த தீம்பு செய்யற பசங்களுக்கு பயம் கிடையாது, வாழ்க்கை நமக்கு தான் பயம். அவன் பாம்பு விழுந்தான், ஜாக்கிரதையா ஜெயிச்சு விட்டான். ஐயோ பாம்பு விழுந்து இவெல்லாம் மூச்சியா போட்டா இல்லையா? அந்த மாதிரி வச்சு நந்தகோபாலை கைவலையை தோல்வலி நினைச்சா, ஒன்று மதகளேற்றன் ஓடாத தோல்வலையன் ஒன்று மதகளேற்றன். நம்முடைய ஆபத்து வந்தா பெருமாள் தூக்கி விடுற, பெருமாளுக்கு ஆபத்து வந்தா பாஷிகா தூக்கி விடுற. கபர்த்தி மத கர்த்தம். நமக்கு வர ஆபத்துக்களும் அவனுக்கு வர ஆபத்தும் ரொம்ப ரொம்ப செய்வாள் இருக்கிற பரம்பரை சிறு தெய்வம் சொல்லிட்டு கூடாது. வைஷ்ணவாள் செய்வாள் சிந்திக்கலான்னு சொல்றாரு. ஒருத்தர் சொன்ன மத்தியஸ்தரா ஒருத்தர் இல்லை, சைவாலும் வைஷ்ணவத்தை தூஷிக்கிறார், வைஷ்ணவாலும் சைவத்தை தூஷிக்கிறார். ஆனா சைவாள் தூஷிக்கிறது போல வைஷ்ணவாள் தூஷிக்க தெரியல.
அந்த தூஷன்லையும் அந்த பக்கத்தாத்து பையன் நடிச்சது இந்த பையன் நடிச்சது. ஆனால் அந்த பையன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அடி, தேர்ட் கிளாஸ் அடி. வெயிட்லையும் அந்த மாதிரி நின்று ரொம்ப கடுவாக இருக்குது, நம்ம மத்தியஸ்தமாக போட்டுருக்க. அந்த மாதிரியாக கபர்த்தி மதம், இந்த சைவ மதத்தினால பெருமாளுக்கு ஆபத்து உண்டு. கபர்த்தி மத கர்த்தமும் அசித்திய மேலே கபத்திய மத கர்த்தம், அந்த ஆபத்து வந்து அதுலேருந்து பெருமாள் விடுபட்டேன். கபத்திய மத கர்த்தம் கபில கல்பனா நாடகம். கபிலன் சாட்சி மதம் ஒரு நாடகமே போட்டான். அந்த நாடகத்தில் மயங்காதவா யாரும் இருந்தா அதுல பரபிரம்மத்தையும் மயங்கி போட்டு பரபிரம்ம அந்த வலை பாகுரான வலை, அந்த வலையை போட்டு பரபிரம்மத்தையும் அவன் பிடிச்சிட்டான். அவன் சாயங்காலம் பரமே இல்லைன்றான், வலையை போட்டு மனுஷன் பரம கபில கல்பனா நாடகம் குமாரில குபாஷினம். குமாரில பட்டன் ஒருத்தர், அவளும் ஈஸ்வரையும் ஒத்துக்காதவா. இது என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, க்ஷேர சமுத்திர கரையில வந்து பால் குடிக்க முடியாத வாய் தரகலன்னு என்ன பண்றது? அந்த மாதிரியா இவன் வேதாந்தத்துக்கிட்ட ஒன்றுதான் மீமாம்சகன். வேத வித்வான கர்மாக்கெல்லாம் விசாரம் பண்றான். ஆனா வேத வேதத்தை பெருமாள் கிட்ட பேசணும். நிரீஸ்வர மீமாம்சகள் தேவதையே போறோம், அந்த தேவதை சப்தஸ்வரூபம் தான் சொல்றாங்க. ஆனா அந்த குமாரில குபாஷித்தன் அவளுடைய கெட்ட வார்த்தை குரு நிபந்தன கிரந்தி குமாரில குபாஷிதம் கபர்த்தி மத கர்த்தம் கபில கல்பனா நாடகம் அதித்ய துஹீனதந்திர யந்திரோதர்ஷ. யோக மதம் சதுர்முக பிரம்மா யோக சாஸ்திரம் தான் ஈஸ்வரன் ஒத்துருக்கான். அவருக்கு ஐஸ்வர்யம் தோற்றுகிறது உண்மையில கிடையாது. அந்த ஒரு யந்திரம், அந்த யந்திரத்தில் தான் பரமாத்மா. துஹீனதந்திர யந்திரோதரம் இதெல்லாம் கொஞ்சம் தாண்டி கபர்த்தி மத கர்த்தம் கபில கல்பனா நாடகம் அத்தீத்திய துஹீனதந்திர யந்திரோதரம். அப்புறம் அந்த யோக மதத்தில் விட்டான். அதுக்கப்புறம் நினைச்சு கொஞ்சம் இதெல்லாம் தாண்டி வந்துட்டான். கடைசியில் அத்வைத மதத்தில் விட்டுட்டான். குதிருஷ்டி குஹனாமுகே நிபந்தத பரபிரம்மண. அத்வைத சித்தாந்தம் அவள் பரம வைதிகாள். 3 மதத்தில் அது ஒரு மதம். ஆனாலும் பரமாத்மனை கல்யாணம் பண்ணலாம் மிச்சே. ஒரு பொண்ணு அழகை பார்த்து அந்த பையன் ஆசைப்பட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண ஆசை பண்ணிச்சே, அந்த அழகெல்லாம் மேக்கப்னால வந்ததா, இயற்கை அழகு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தோணுமா? பரமாத்மனை கல்யாண குணத்தை அனுசந்திச்சு எல்லாரும் அழகால அந்த கல்யாணம் பொய்ன்னு சொன்னான். அழுகு வருமா? ஒரு பொண்ணுக்கு நாத்தனார் கூட போனா, பொண்ணு பாதிச்சே தலை நிறைய கை நிறைய பூ வாங்கிட்டு போனா, அந்த பூ வச்சு அந்த அப்படியே பின்னல் கையில் வந்து என்ன அது மேக்கப். இதுக்கத்தான் நாத்தனார் கூட ஆட்சி பண்ணுறது. அந்த மாதிரி இருந்தா அந்த மேக்கப் அதுலயே மயங்கிற பசங்க இருக்கா, அது வேண்டாம். அதான் அதுவோ சத்தியம் வச்சு பண்ற குணத்துல அபரமார்த்தம் சொன்னா அப்ப பிரம்மத்தை ஒத்துப்பானே. கடைசியில் அந்த ஆபத்துல வந்து குதிருஷ்டி குஹனா முகே நிபததா பரபிரம்மண. அப்ப யாருமா ஓடாத தோல்வலியன் நந்தன் கோபால் பாஷ்யக்கார் கரகிரக விசக்ஷணோ ஜெயதி லக்ஷ்மணோயம் முனிகி. பாஷ்யக்கார் வந்து அந்த அத்வைத சித்தாந்தத்தினால பெருமாள் மொழி போடுற போது கையை தூக்கின்னு விழினான். அவர் கை கொடுத்துருக்கிறார். நம்ம சம்சாராகிரகம் பண்ணானா நாமெல்லாம் சம்சாரத்தோடு பெருமாள் கை கொடுத்து தூக்குறார். அந்த பெருமாளுக்கு ஆபத்து வந்த போது கை தூக்கி கூடுறாரு. அதான் பெருமாள் திம்புளை கண்டு கண்ணன் திம்புளை கண்டு பெண்கள் அஞ்சினால் அப்போ நந்தகோபுடைய தோல்வலியை நினைக்க அந்த பயம் கடும். இந்த பரமாத்மாவுக்கு இதர மதக்காரர்கள் ஆபத்து நினைச்சா அஸ்தானே பயசங்கலான இவர்கள் கிருஷ்ணன் பிள்ளை. அஸ்தானே பயசங்கலான இவர்கள் கிருஷ்ணன் பின்னி தோல் விரும்புகிறா போலும் அல்லாத பெண்கள் கிருஷ்ணன் தோல் விரும்புகிறா போலும் செய்யாதே இந்த மிதுனத்துக்கு காவலான இவர் தோல்வலியை அனுசந்திக்கிறார்கள். லோகத்துல அந்த அயற்பாடுல பல பேர் பல லட்சமா இருக்கார். கண்ணன் இருக்கானே அவன் ஒரு தோலை அவர் ஒருத்தருடைய தோலை விரும்புறார் இல்லையா? மற்ற பெண்கள்லாம் அவ ஒரு ஜோடி தோலை விரும்புறார். இங்க வந்து எழுப்புற பசங்க அவ 2 பேரும் விரும்புற தோலை விட்டு 3வது தோலை விரும்புறார். கண்ணன் எந்த தோலை எல்லாருக்கும் ஒரே, ஒருத்தருக்கு குழம்பு சாதம், ஒருத்தருக்கு சாதம் சாதம், ஒருத்தருக்கு உப்புமா, ஒருத்தருக்கு இட்லி, ஒருத்தருக்கு பூரி, ஒருத்தருக்கு ரொட்டி, இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணது ஒருத்தருக்காக. அந்த லோகத்தில் சாதாரண கண்ணன் எடுத்துவான். அவன் எந்த தோலை விரும்பும்? நப்பினை பிராட்டி தோலை விரும்புறான். பின்னை தோல் விரும்பியன்னு சொல்லி நப்பினை பிராட்டின் தோலை விரும்புறான். கிருஷ்ணன் பின்னை தோல் விரும்புகிறா போலும் அல்லாத பெண்கள் கிருஷ்ணன் தோல் விரும்புகிறா போலும். மற்ற பெண்கள் என்னோட கிருஷ்ணனை எப்படி கட்டிக்க மாட்டோம், கிருஷ்ணன் தன் கையால் ஆலயம் பண்ண மாட்டோம், கிருஷ்ணனுடைய கையை அவ தோலை விரும்புறான். அப்படிலாம் செய்யாமல் இந்த மிதுனத்துக்கு காவலான நந்தகோபுடைய தோலை தோல் வலையை அனுசந்திக்கிறார்கள். என்ன கண்ணனுக்கு ஆபத்து வரக்கூடாது, கண்ணனை காப்பாற்றலையா? நப்பினை பிராட்டி தோளும் வேண்டாம் அவளுக்கு, கிருஷ்ணனுடைய தோளும் வேண்டாம். அந்த கிருஷ்ணனையும் நப்பினை பிராட்டி சேர்த்து காப்பாற்றுற பகவான் இப்ப நந்தகோபுரத்துக்கு அவன் தோல் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன்
மருமகளே பெருமையில் உயர்ந்தா போலே எளிமையிலும் உயர்ந்தபடி நந்தகோபாலன் பெருமாள் பெற்றதுனால ரொம்ப வசந்தோனா போயிட்டான். அதே சமயம் பெண்கள்லாம் வந்து எழுப்ப முடியாதுன்னு சொல்லதா இருக்கும் இல்லையா, பரத்தும் சௌலுக்கும். மருமகளே என்ன கும்பர் மகளே என்றால் அறியாள். அப்பா பேரை சொல்லி கொண்டு அப்பா யாரு, கும்பர்னா யாரு, அப்பா யாருன்னு கேட்டா அப்பான்னு ஒன்று ஏற்படும். கும்பர் கும்பர்னு பேர். கும்பகோ நாம யசோதாயா ஜெகன்னிதா, யசோதையுடைய கடைசி தம்பி. அந்த கடைசி தம்பியினுடைய பொண்ணு தான் யசோதை, இந்த நப்பினை பிராட்டி. கண்ணன் வரிச்சு அந்த பொண்ணை ஆட்டணும் தான். ஆற்றுல 2 பசங்கள் இருந்தால் போட்டி போட்டு ஒன்று சாப்பிடும். அது வாய் தர போட்டு இது சாப்பிடும். அதுக்காக குளிக்க மாட்டேன், நப்பினை காணி வச்சிருக்கேன் வந்து நீங்கள் குளிக்கலையா, அப்போ பாரு இவ்வளோ கரெக்டாக குளிச்சுட்டு பூவும் போட்டும் இருக்கா பாரு அப்படின்னா உடனே ஓடி வரும். அதுக்காக இந்த பையனுக்கு அந்த பொண்ணையும் கூட வச்சுட்டார். அது கூட வந்ததுனால என்னாச்சு, அதுக்குள்ளே காதல் மறந்து போச்சு. அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டான் இல்லையா. அதனால் அந்த பொண்ணுக்கு என்னாச்சு, பிறந்தாமே தெரியாது. முக்தனுக்கு சம்சாரத்தில் பிரீத்தி உண்டானால் இவர்களுக்கும் பிறந்தகத்திலே பிரீத்தி உண்டாகும். முக்தன் போனாலும் நோபஜாம சம்சாரம் நினைக்கவே மாட்டான், இவளும் அந்த மாதிரி நினைக்கவே மாட்டான். முக்தனுக்கு சம்சாரம் போலே இவளுக்கு பிறந்தகம், முக்தனுக்கு சம்சாரம் போலே இவளுக்கு பிறந்தகம். ஸ்ரீரங்கத்தில் பக்கத்தில் காவேரி, இப்போதான் கொஞ்சம் ஒதுங்கி போச்சு, பக்கத்தில் காவேரி. இந்த சில மீன்கள் என்ன பண்ணுவான், அப்படியே துள்ளி வந்து இந்த உத்தர வீதியில் வந்துடும். இங்கே வந்துட்டா என்ன பண்ண, ஜலத்தை விட்டு பிரிஞ்சா அது துடிச்சு போடல, அந்த தன் வால் மீனுடைய வால் இருக்குல்ல, அந்த வாலை தூக்கி அடிக்கலாம். சின்ன சின்ன குள்ளமான தென்னை மரங்கள், அந்த குள்ளமான தென்னை மரங்களை நிறைய கொலையாக காய்ச்சிடும். இந்த மீனுடைய வால் பட்ட உடனே என்னாச்சு, அந்த தேங்காயெல்லாம் உடஞ்சி போச்சுன்னா அப்படியே அந்த இளநீர் கொட்டி போச்சு. உத்தர வீதியில் எங்கே பார்த்தாலும் இடுப்பு மூட்டளவு இளநீர், அதுலேயே விளையாட்டு இருக்கான். இது காவேரிக்கே போகலையா. ஏன்னா முக்தன் அங்கே போய் பரமாத்மா அனுபவிக்கும் போது அந்த அனுபவம் இருந்துச்சு, இந்த சிற்றின்பத்துக்கு தான் வரப்போறான். அதே போல காவேரி தீர்த்தத்தில் இவ்வளோ டேஸ்ட் கிடையாது, இந்த இளநீரில் இவ்வளோ டேஸ்ட் இருக்கு. இது பக்தினா தான் அங்கே போகிறதுக்கு. அதில் முக்தனுக்கு பரமாத்மா புதிய அனுபவத்தை கொடுத்து அதை அங்கேயே இருக்குமா போல சம்சாரமாயிர ஆற்றை கடந்து சீவை பூலோக இந்த உத்தர வீதியில் வந்துட்டுன்னா இதுக்கு ஆகாரம்னா இளநீர் எப்போலாம் சாப்பிடலாம். அந்த மாதிரி அந்த மீனுடைய வாளுக்கு எவ்வளோ மகிமை பண்ணணும். அதாவது முக்தனுக்கு எங்கேயே ஆகாரம் கொடுத்து அந்த சம்சாரத்துக்காக போகிறான். அந்த மாதிரியா முக்தன் சம்சாரத்தை நினைக்கும் போது தான் இவ்வளவு. அதாவது ஸ்வதா தசரதாசியான்னு சொன்னார். ஐந்தனைன்னு ஒரு புத்தகம், அது ஒரு பெண் சொல்கிறார், வாழ்க்கைப்பட்ட இடம் ரொம்ப ஏழ்மையாக இருக்கும், பிறந்த இடம் பெரிய இடம். இங்கே பர்த்தாவோட ஒரு நாள் சாப்பிட்டு ஒரு நாள் பட்டினி கிடப்பார். நீ பிறந்தாத்துக்கு போனால் வேண்டாம், எனக்கு வேண்டவே வேண்டாம், 1 நாள் விட்டு 1 நாள் பட்டினி கிடைக்கணும், நன்றே நாங்கள் கணவன் வாழ்க்கை, பிறந்தகத்து ஈண்டிய வாழ்க்கை செல்வம் வேண்டேன். அங்கே எப்படி தெரியுமா இருக்கும், இராமழை பெய்த ஈரத்துள் பனை நுகம் கொண்டு யானி ஏர் பூட்டி வெள்ளி விதித்து பொன்னே விளையணும் வேண்டேன், பிறந்தகத்து இந்திய வாழ்வே. ராத்திரி ஒரு மழை பெய்யும், காத்தால யானையை கொண்டு போரடிப்பார். யானையே பூட்டி வெள்ளி விதைத்து பொன்னே விளையணும், வெள்ளி விதைச்சு போட்டு பொன்னா விளையும். பொன்னா விளைஞ்சு அப்படியே செல்ல பிள்ளைக்கு அங்கேயே போய் கேட்கலாம், இங்கெல்லாம் கேட்க வேண்டாம். வெள்ளி விதைத்து பொன்னே விளையணும் வேண்டேன், பிறந்தது இந்திய வாழ்வுன்னு சொல்லி அது பிறந்தது அவ்வளோ செல்வம் இருந்தால் கூட போக மாட்டார். இங்கே எப்படி நான் செங்கல் விதை பசுங்குதிர் கொய்து காட்டு வசிக்கிறார் குடிச்சே, இந்த கேழ்வரகு இருக்கும் இல்லையோ அது பயிரிடுறார். அது வந்து முத்தினா விட்டு இருக்காங்கன்னா அதில் குரங்கு எடுக்கணும், மிருகங்கள்லாம் சாப்பிட்டு விடும். அதுக்காக பச்சையாக இருந்துச்சு அதை கொண்டு வந்துடுறார். அதை கையால் போட்டு குத்துறதுக்கு அவ்வளோ போகிறாது, கையாலே அதை ஒருத்தனா அங்கேருந்து மாடுகள் பறவைகள் எடுத்து போடும். அதெல்லாம் காவல் காத்து அதை கொண்டு வந்தால் ஊடு பதர் போக்கி அது என்னச்சு கன்று காத்து குன்றில் உணக்கி அது வேக வச்சு கன்று காத்து குன்றில் உணக்கி காட்டு பிரதேசம் அதில் வச்சுனா மாடு சாப்பிடுவோம். ஜாக்கிரதையாக காப்பாற்றி எல்லாம் அடுத்த முன் உதவினோருக்கு உதவி. சம்பளம் வரத்துக்கு 7ஆம் தேதி 5ஆம் தேதி சில கம்பெல்லாம் சம்பளம் கொடுப்பார். அதுக்காக என்ன பண்ணுறது, ஃபீஸ் முதல் தேதியே கட்டணும், கலெக்டர் சார்ஜில் முதல் தேதியே கட்டணும். அதுக்காக என்ன அங்கே போய் கடன் வாங்கி கட்டினா வந்த சம்பளத்தை கடன் கொடுத்தா செய்யாது இல்லை. அந்த மாதிரி வாழ்க்கை பாவம். முன் உதவினோருக்கு உதவி. யாருக்கு 1/2 மணி 4 மணி வேண்டிய அவளை கொடுத்தோம் சரியா போகும். இருக்கிறது என்ன பண்ணுன்னு கேட்டால் அதுக்கு விறகு கிடையாது. அதுக்காக காடு கழிந்த இந்தனம் தமிழில் இந்தனம் ஒரு சம்ஸ்கிருதம், சம்ஸ்கிருத ஒழிக்கணும் தானே. இது 5 கீழ் 11 கீழ் கணக்குன்னு பேர் இந்த தமிழ் இலக்கியம். அதில் வந்து இந்தனம் பாடுபார்த்து எடுத்து தொட்டு தவிர குப்பை கீரை கிடைச்சது, அது உப்பு கிடையாது. குப்பை கீரை வெந்தது கொண்டு உப்பின்றி வெந்தது கொண்டு
இரவற்று ஆழம் பறிவுடன் வாங்கி பாத்திரம் கிடையாது. அதுக்காக ஆலமரத்துலேருந்து இலையை எடுத்து தொன்னையா தச்சு வாங்கி சோறது கொண்டு பேரில் அடைத்து அது பொத்தலா போடுறது நிற்கல. அதுக்காக என்ன பண்ண, இந்த களியிலேருந்தே கொஞ்சம் அடிச்சுட்டோம்னா இந்த களி ஒரு ரெண்டு உண்டை சாப்பிடலாம். அதை கொண்டு பொத்தல் அடிச்சா எவ்வளவு வரலாம் இருக்குது கொஞ்சம், அது இந்த பொத்தல் அடிச்சுட்டா ஆறு குறைஞ்சி. சோறு அது கொண்டு பேர்னா பொத்தல், சோறு அதை கொண்டு பேரில் அடைத்து ஒன்று இதுவா தினம் கிடைக்குமா, நான் ஒன்று விட்டு ஒரு நாள் தின்று கிடப்பினும் நன்றே தோழி தங்கள் கணவன் வாழ்க்கை பர்த்தா கூட இருக்காங்க இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி பத்தி கொடுத்த எண்ணம். அந்த மாதிரி அவள் கும்பர் மாலையெல்லாம் தெரியாது, நந்தகோபன் தெரியும். அப்படி அவர் சொல்ற அச்சித்தை அப்படி காட்டில் ஆட்டணும்னா காப்பாற்று கட்டணும்னா எனக்கு என்ன காப்பி கிடைக்கிறதுனா டீ கிடைக்கிறதா ஒன்றும் கிடையாது. என்ன பித்தோ அங்கே போனால் எங்கள் அப்பா தான் சொல்லினா இருக்கும், எங்கள் அம்மா பண்ணி பொருள் அது பண்ணி பொருள் ஒன்று பிராணனை வாங்கினா நான் எங்கடே கொண்டு போகிறது அப்படின்னா அவள் சொல்ற, நான் சாதாரண பண்ணி நினச்சுட்டியா, பத்திரம் 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 புஷ்பம் தலம் இல்லை, பத்திரம் மூலம் பலம் பத்திரம் மூலம் பலம் எத்துவம் அல்பம் வா எதிவா பகு தாசி ஸ்வயமாக தன்மே அமிர்த ரசோபம். உங்க கையால் ஒரு புடவை வாங்கி கொடுங்க, அது 10ஆம் நம்பர் புடவையா இருந்தாலும் சரி, கதர் புடவையா இருந்தாலும் சரி, உங்க கையால் வாங்கி கொடுத்தா பலம் போக்கியமா இருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் உங்க கையால் சாதனை சாப்பிட ஆஃபீஸ்னு ஆஃபீஸில் பியூனில் கொடுத்து வச்சுருவா, அவள் செருப்பெல்லாம் வைக்கிறதோ வச்சுட்டு போடான்னு கரையில அது வேற மாறி போடும். இவள் பிரித்தியாக கொடுத்தான்னு கரையை இன்னொருத்தங்கிட்ட போடும். எங்கள் ஆம்பியார் நன்னா பண்ணிருக்கான்னு சொல்லுவாங்க, ஆம்பியா ஒஸ்டா பண்ணிருக்கேன், அப்புறம் அது பண்ணிட்டேன் எப்படி பண்ணேன் நான் நன்னா பண்ணிட்டு டியூன் பாஸ் மாறி போச்சு. அப்படிலாம் உண்டு இல்லையா? லீவு நாளில் வந்து அவள் டியூன் பாஸ் ஒன்று படுத்து தூக்கி விட்டானுங்க, நான் தினம்தான் சாரி உங்கையால் சாய்க்கூடாதுன்னு சொல்லப்படல. அந்த மாதிரியாக அவள் சொல்றா, உங்க கையால் கொடுங்க. பத்திரம் மூலம் பலம் எத்துவம் அல்பம் வா எதிவா பகு பகு தாசி ஸ்வயமாக தன்மே அமிர்த ரசோபம் நமாது ந பிதுஸ்தஸ்ய நஸ்மரிஷ்யாமி வேஷ்மனா. எங்க அப்பா ஜனக மகாராஜா பெரிய செல்வத்தோடு இருக்கார், அதை மனசா கூட ஸ்மரிக்க மாட்டேன்னு சொன்னார். அப்படியாக புத்தகத்து வாழ்வு வேண்டுறது நந்தகோபால் மருமகளேன்னு சொன்னார். நப்பின் நாய் சொல்லணுமான்னு கேட்டார். கிருஷ்ணன் பிறந்த பின் ஆயர்பாடியில் கம்பு கற்றையும் ஒழிந்தார் இந்த பிராப்தி இல்லாதார் உண்டோ, நமக்கு விசேஷமே என்று பேசாதே கிடக்க கூப்பிடுகிறாள். நப்பின்னை நந்தகோபால் மருமகளேன்னு சொன்ன இந்த ஊர்ல எல்லாரும் தான் மருமகள், நமக்கு என்ன விசேஷம் அப்படின்னு வாய்ப்பு. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் கூப்பிடு நப்பின்னகா நந்தகோபால் மருமகளை நப்பின் நாய் கந்தம் கமழும் குழலின்னு சொல்ற. கந்தம் கமழும் குழலி சர்வகந்தனுக்கும் வாசம் செய் பூங்குழலாளிலே வாசம் செய் திருமார்வத்து நாங்கேன்னு சொல்றேன். அந்த மாதிரி இவளாலே பெருமாளுக்கு வாசனை. சாஸ்திரங்கள் சொல்றது துங்கேஹி அகிருத்திருமிகிரஹா ஸ்வயம் உத்தமாங்கேஹி எம் சர்வகந்தீதி சாதாரண சுபுத்வஹந்தி சோபி துவதீய குடில அழகவா ஆமோதமன்யம் அதிகச்சதி மாலிகாபி சோபி துவதீய குடில அழகவாசிதாபி. எம்பெருமானுக்கு சர்வகந்தன்னு பேரு. அவன் திருமையில நிறைய வாசனைகள் இருக்கு. எத்தனை லோகத்துக்கு நல்ல நறுமணம் உண்டோ அது முழுக்க இருக்கு. அது வேதங்கள்லாம் தங்களுடைய சிரசினாலே, வேதமுடைய சிரசுனா வேதாந்தம். துங்கேஹி அகிருத்திருமிகிரஹ ஸ்வயம் உத்தமாங்கேஹி. வேதத்துடைய சிரசுன்னா ஸ்ருதி சிரசு விதீப்தே. ஸ்ருதிகளுடைய சிரசு வேதாந்தம். அந்த வேதாந்தங்கள்ல பரமாத்மாவை கொண்டது சர்வகந்தா சர்வரசா சர்வமித அபியாத்தா அபாக்கி அநாதரான்னு சர்வகந்தான்னு சொல்றது. அவங்ககிட்ட இல்லாத வாசனையும் கிடையாது. அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கும் கமகமான வாசனை ஏற்பட்டது. ஆண்டாள் மாலை சுடி கொடுக்கணும். ஆண்டாள் தன் குடல இந்த சில இந்த சோடாக்களுக்கெல்லாம் கேஸ் போடலன்னா சக்கத்தை வந்து சுற்றுவான் பழைய காலத்துல இல்லையா, அது சுற்றினா அது கொஞ்சம் கேஸ் சேரும். அந்த மாதிரி புஷ்பத்துக்கு வாசனை பண்ணுவாருன்னா என்ன பண்ணணும்னு கேட்டால், நப்பின்னை பிராட்டு சிரசில் கொஞ்சம் அந்த கூந்தலை 10 நிமிஷம் வச்சா அந்த வாசனை கூந்தலுக்கு போகாது, கூந்தல் வாசனை அங்கே வரும். புஷ்பத்திற்கு வண்டிகள் தலைக்கு போகாது, இவள் இருக்கிற பேன் புஷ்பத்தில் வந்துடும். அப்படி சில பொம்புலாம் கூந்தல் சில பேருக்கு பேருலாம் தேர்தலாம் கூந்தல்னு சொன்னார் ஒருத்தர். நன்னா வாசினார். தேர்தலாம் கூந்தலா பேருலாம் கூந்தலா பாடுறான்னு. ஏன்னா இவர் பேர் பிடிச்ச தலையை தான் பார்த்துருக்காரு. இலக்கியத்தை சொந்த பிரகாரம் தலைகள் ஆப்படுறது இல்லையா, அதில் தேன்லாம் கூந்தல் பம்புலாம் கூந்தல்லாம் சொல்லுவார். அந்த மாதிரியா நல்ல புஷ்பம் வச்சுருந்தா அந்த புஷ்பத்தில் இவள் தலையில் இருக்கிற பேன் ஏறும். பெருமாள்லாம் வர்ணிச்சு அங்கிருந்து பண்டுகள்லாம் திருமையில வைக்கிறதுன்னு சொல்றார். அந்த மாதிரியா பெருமாள் திருமையில இவள் தலையில சூடின புஷ்பத்தின் வாசனை ஏறனா. ஆமோதம் அந்நியம் அதிகச்சதி மாலிகா. அந்நியம்னா விலட்சணம். அந்த விலட்சணம் இவங்கிட்ட இல்லாத வாசனையே கிடையாது. அப்படிப்பட்டதும் ஒரு விசேஷமா வாசனை கொடுப்பாரு. அமோதம் கந்தம் கமழும் குழலி கடதவாய்
நீ பேசாயாயும் உன் பரிமளம் பேசிற்றே கடைதரவாய் கந்தங்கமலம் குழலே கடைதரவாய். இவர்கள் மலர் முடியாதிருக்க தாம் மட்டும் மலர் சூடியிருப்பதா இவர்கள் நினைப்பார்கள் என்று வாழாவிருக்க கடை தருவாய். நாங்களும் எங்கள் சென்னிப்பூவை சூடும்படி கதவை தருவாய் என்கிறார்கள். நானும் கிருஷ்ணனுடைய திருவடி தான் எங்களுக்கு பொண்ணுக்கும் பூவுக்கும் வெளியில் போக வேண்டாம். பற்றாமரையுடைய பெருமாள் திருவடி தான் எங்களுக்கு பொன், அது பூ சொன்னேன். அப்புறம் அது பிரார்த்திக்கிறார். கந்தங்கமலம் குழலே கடை தருவாய். பந்தங்கும் கோழி அழித்தனகான் வாசலை பற்றி திறவன்பாரை போலே என்றோ அழைக்கின்றன கோழிகள். போது உறிஞ்சி அடன்னா நீ வளர்க்குற கோழியே கத்துறது, அதெல்லாம் நீ காணவே கத்துறதுன்னு சொன்னார். இந்த கிடையாரத்தை கொஞ்சம் சீக்கிரம் வளர்ந்தா நம்ம ஃபாஸ்ட்டாக வைப்போம். 3:30 மணிக்கு வச்சா அந்த காத்தால் வேலை அதை வச்சு நீயோ 3:30 மணி ஆச்சு இப்போவே எழுதுணுமான்னு மனசு கட்டுவான். அப்புறம் பெருமாள் திருவாள் நாடி ஆச்சு எல்லாரும் காத்துருவாள் உடனே எழுதுறதுனா ரொம்ப சிரமமாக இருக்கு. அந்த மாதிரியா பால்காரன் நீ சீக்கிரம் வான்னு வேலை வெளியே இருப்பா. 4 மணிக்கெல்லாம் வந்தால் தான் காஃபி சாப்பிட்டு பல் தேய்க்கணும், அதுக்குள்ள நீ வரணும் அப்படின்பா. அதே போல 4 மணிக்கு கதவு பழாப்பட பால்காரன் கதவு அடிக்கிறான் பார்த்தியா. இவ தான் சொல்றா அதுதான் 5 மணிக்கு வருவான். இவளா வர சொல்லிட்டு அவன் பழாப்பட பால்காரன் இவன். அந்த மாதிரியா அதோஷிபவர்த்தாயாம் குக்குட்டான் கூஜுதோ ஆசபன் கிரீத கண்டிய பதிவிஹி மாதவ்யோ விரஹாதுராக. அந்த கோழி கத்துற போது கோழியை வெய்வா யார் தெரியுமா? பிரம்மச்சாரி வெய்ய மாட்டா, சன்னியாசிகள் வெய்ய மாட்டா, கடங்கள் வெய்யாது, மற்ற பேர் தான் வெய்வா. அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அதுவும் யுவாவோ யுவத்தையோட ஒருத்தவங்க பிரிஞ்சிருந்தா வெய்ய மாட்டா, ஏன்னா தூக்கமே வராது. அது 2 பேரும் கிரகீத கண்டியா கழுத்தை பிடிச்சிருப்பா. முடிச்சு கழுத்து பிடிச்சா பிரயோஜனம் இல்லை. எல்லாரும் அது கழுத்தை பிடிக்கிறது மென்ன பிடிக்கிறது கடன் மென்ன பிடிக்கிறதுன்னு தான். அந்த மாதிரி மென்ன பிடிக்கிறது இல்லை. கிரகீத கண்டியா அதோஷிபவர்த்தாயாம் குக்கூட்டானு கூஜதா அசபன் பாடா போன கோழின்னு சொல்றான். ஆழ்வாருடைய பாசனம் ரொம்ப அற்புதமான பாசனம். இந்த கோழி கத்திட்டுன்னா ஆழ்வாருக்கு பறக்காத நாய்க்கு பெரிய அலர்ஜி வந்துடும். கண்ணன் கிடையாது. இந்த கோழி கத்துற போது ஒரு ஜாமு கோழின்னு பேர். ஒரு கோழி ஒரு கிளாஸ்ல ஒரு பெல் அடிச்சா மாஸ்டர் வருவார், அடுத்த பெல் அடிச்சா பட்டு விட்டு இல்லையா. பிடிக்காத மாஸ்டரா இருந்தா ஐயோ பெல் அடிச்சுருப்பானே அப்படின்னு. அப்புறம் இன்னும் சீக்கிரம் பெல் அடிக்கப்படாது பட்டு போட்டுவேன்னு தோணும். வேண்டிய ப்ரொஃபஸராக இருந்தா இன்னும் 10 நிமிடம் முன்னாடியே பெல் அடிக்கப்படாதோ, அந்த ப்ரொஃபஸர் வருவே, இந்த ப்ரொஃபஸர் போயிடுவாரு. அப்புறம் வந்தாவிட்டு 45 நிமிஷத்துல 50 நிமிடம் இன்னொரு 10 நிமிடம் கூட இருப்பாரு அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அந்த மாதிரி கண்ணன் என்னன்னா இந்த டயத்துக்கு போய் இந்த கோழி கோவிச்சு உங்க காத்துக்கு வரையணும். அந்த கோழி எப்போ போத்தோரு பார்த்தா கோழி கத்துற சமயம் வந்துச்சு. தோழி பார்த்து கோழி கூவன்னுமால் தோழி என் செய்யன் ஆனந்தத்தோட கோழி கோவ போறது என் கண்ணன் வர போறான். அடுத்தாப்புல கோழி கூவன்னுமால் தோழி அடுத்து அதே அப்படியே தான் ரிப்பீட் பண்றேன். கோழி கூவன்னுமால் தோழி என் செய்யன், கோழி கூவன்னுமால் தோழி என் செய்யன். நீ கோழி கத்தா சந்தோஷப்படுறே, அடுத்தாப்புல கோழிக்கு தான் பட்டு விடுனேன், அது என்ன செய்யுமால் வருத்தப்படுற. ரொம்ப அழகான பசங்க எல்லாம் திரும்ப கோழி கூவன்னுமா தோழியன் செய்கன் ஆழியும் முதல்ல ஆழியன் ஆழி வண்ணன் வரும்பொழுதாயிற்று. அது சந்தோஷம் என்ன காரணம்? கண்ணன் குறிப்பிட்ட தேதி இந்த சமயம் வந்துட்டு கோழி கத்த போறது கத்த போது வரும். கோழி கூவன்னுமா தோழியன் செய்கன் ஆழி வண்ணன் வரும்பொழுதாயிற்று. அடுத்தவள கோழி கூவன்னுமா தோழியன் செய்கன் ஏன்னா பத்து கொடுக்குறானே. அது ஒரு கெட்டிக்கார கோழி. ஒரு பெண் என்ன பண்ணா இந்த கோழியை கொஞ்சம் பழக வச்சுட்டா. ஒரு பிஃபோர் 10 மினிட்ஸ் பிஃபோர் கத்துக்கிட்டே பண்ணிட்டாங்க. அவன் ஒரு ஆத்துலேருந்து போயிட்டு வரணும் இல்லையா, ஒரு 10 நிமிடம் முன்னாடி கூட இது அங்கே அந்தாத்துக்கு இருக்கும். உடனே என்ன பண்ணா அந்த பொண்ணு விட்டு வந்துட்டான். அந்த பொண்ணு சொல்றா இன்னும் ஒரு 10 நிமிடம் இருக்கும் போது நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக கற்று போகிறீங்களா? அது கரெக்டாக அதுவும் கோழி தாரடியா அதுவும் கரெக்டாக தான் கற்றுறதுன்னா. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த தோழி அவள் கரெக்டாக 5:50 பார்த்துருக்கா. இந்த 10 நிமிடம் கண்ணன் வந்தாவிட்டு ஒரு ரொம்ப ஸ்லோவாக கற்றுக்கிட்டே அதை பழகிட்டான். கிளாஸ் ஆகுது இல்லையா, அவளுக்கு சீக்கிரம் போச்சு. அடுத்த ஆத்துக்கு போகிறதுக்கு ஒரே சண்டை. ஒரு பொண்டாட்டியா 2 பொண்டாட்டியா எங்கள் தமிழ்நாட்டு பேப்பரில் போட்டிருந்தான். ஒத்திக்கிட்ட படுறதே கஷ்டமா இருக்கு. வாஜ்பாய் எத்தனை பேருக்கு கஷ்டப்படுறான். ஏன் ஒரு 5-6 பேர் இங்கே பத்தின் பாவம் கிடையாது, இன்னும் அரசியல் நெருக்கிறதுக்கு பல பத்திரிகை இருக்குல்ல. அது சொல்ல ஒத்திக்கிட்ட படுறதே கஷ்டமா இருக்கு, இத்தனை பேர்கிட்ட அவர் பாடுபடுவார். அது மாதிரி 16,000 தேவர்கள் சண்டை வந்துடுத்து கண்ணன். அதுக்காக என்னன்னா இனிமேல் அசலார் கிடையாது நம்பக்கூடாதுன்ட்டு அசலார் கோழி நம்பக்கூடாது. கண்ணன் வரும்பொழுதே தன் மடியை கோழியை கட்டி கொண்டு வருவான் ஆயிடுச்சு. அந்த கோழி என்ன எல்லாத்தையும் ஒரு ஃபாஸ்டாகவே ஏன் பண்ணிட்டா நமக்கு 2 பீரியடுக்கு போகலாம் டைம் நிச்சயம். அதாவது வரைச்ச கொஞ்சம் நாழிகைச்சு வரும்பே கத்துறது.
இன்னும் போச்சு, இன்னும் 10 மணி முன்னாடி 10 மணி சேஃபா இப்படி பண்ணாரு. இப்படியெல்லாம் இந்த கோழி பண்ற காரியங்கள் நிறைய. அது நாங்கெல்லாம் கோழி அப்புறம் அது மாத்திரம் போறாது, வேற எங்க சாம கோழி கத்தும் அது புரியல. மாதவி பந்தல் மேல் பல்கால் குயில்கள் கோயினங்கால் பந்தார் பிள்ளை, அதான் மாதவி பந்தல்ல இந்த குயில்லாம் அவள் ராத்திரி பால் ஊட்டிட்டு படுத்துருக்காரு. குழந்தை உடனே பால் கிடைக்காது, அதெல்லாம் உனக்கு கூப்பிடுறது. உன்னை காணாமே நாக்கு ஓட்டக்கான் புகுகிறது அப்படின்னு சொன்ன. அதுக்கப்புறம் அவள் வள்ளியை திரும்பி பார்த்தா பந்தார் பேர்ல உன் மைத்தன் பேர்பாடு செந்தாமரை கையா நேற்றே சொன்னோம். பெருமாளையும் அவளை பிடிச்சிருக்காரு. இப்படிதான் இருக்குன்னு கேட்ட, ஒரு கையில பந்தை பிடிச்சிருந்து அந்த கையில பெருமாள் இருந்து பார்த்தா அந்த பெருமாளோட சேர்த்து விடுறதுக்காக சேர்த்து பந்தார் வில்லி நாங்கள் சைத்தன்யத்தை விட்டு அச்சேதனமாக பெற்றிலோமே உன் கைக்குள்ளே கிடக்கலாமே. நாங்கள்லாம் ஏன் ஜீவன்களா சேர்த்ததா அறிவுள்ளா பிறந்தோம், அச்சேதனமா இருந்தா உன் கைக்குள்ள அடைக்கலாமோ இல்லையோ, அப்படியே பெருமாள் சம்பந்தம் கிடைக்கும் இல்லையோ. அதில் அந்த பந்தா பெருக்காது போயிட்டுமேன்னு வந்துருக்கோம். நேற்றே சொன்னேன், கோர்த்தாடுவான் காலினாக பறக்காக போட்டேனே, கடம்ப வருஷம் பறக்காக போட்டேன், அவ்வளோதான் ஆசைப்படுறேன். சோப்பியனும் துவஜவஜ்ராப்ஜ கிருதி ஜன்மேன பாணினா ஆகிருஷ்ய பிரீத்தியா சமாகிருஷ்ய பிரீத்தியா சுகாரம் பரிஷஸ்வஜே பரிவృత్తి ஸ்ரமேணேவ காச்சித் வலயலாபினி தது பகுதாம் சந்தே கோபி மதுரிகாஜனா. இந்த கண்ணனும் பெண்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்குற இழுத்து கட்டி ஆலிக்கணும் உண்டாயிருக்கணும். அதே போல என்ன பெருமாள் இழுத்து கட்டி ஆலிக்க முடியும், நீ யார் மாதிரி பண்ணி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல. ஒரு கையில விபூதிமான் ஒரு கையில இந்த சொத்தெல்லாம் விபூத்தின்னு சொல்லுவார். நாரம் ஒரு கையில, நாரம்னா நராஜாத்தாரி தத்துவாரி, நரஹான்னா நராது ஜாத்தாரி தத்துவாரி நாராயணி. நரன்னா ரிஷ்யத்தீதி நரஹா, அழிவே இல்லாதவர். ஜன்மூர் நாராயணோ நரஹா, பரமாத்மாவை சொல்லும். அவன்கிட்ட இந்த உண்டான சேத்தனா சேத்தனம் ஏதோவா இமானி பூதா நிஜாயந்தே அப்படின்னு சொல்லணும் இல்லையா. அந்த மாதிரி நாரம், அந்த நாரம் இதுதான் ஆயனம் பரமாத்மா. நாரம் ஒரு கையில, நாராயணம் ஒரு கையில, சேத்தனா சேத்தனம் ஒரு கையில, அதை உடையவன் ஒரு கையில, சேஷம் ஒரு கையில, சேஷி ஒரு கையில, போக்கியம் ஒரு கையில, போகம். இப்படி எல்லாம் புருஷகாக போதும். சரி, வந்த காரியம் தான் சொன்னா, உங்க மைத்தன் வேறுபாடு பரமாத்மாவுடைய கல்யாணம் தான். அவனுக்கு கல்யாணம் பண்ண பாடுறோம் வார்ந்தேன். உன் மைத்தன் வேறுபாடு உடனே என்ன பண்ணா எழுந்து வந்தா, கையில வளையெல்லாம் அப்படி தள்ளிண்டு வந்தா. கெட்டிக்கார பசங்களா இருக்காலும் காரியம் ஜெயிச்ச துணியெல்லாம் நல்லா இழுத்து கட்டிட்டு அதை துடைக்கணும். அங்கே போய் புசாமுசான்னு ஒரு பெண்ணு ரொம்ப ஸ்டைலாக இருக்கு, நெய்லான் புடவை கொடுத்ததுக்கு பின்னாடி 4 கஜ தூரம் அந்த மேலாடை அது டக்குன்னு இறங்குது. அது இறங்கிச்சு வேகமாக காது பிடிச்சா பின்னாடி ஒரு கழவர் இருக்கிறார். அவர் அடுத்த ஸ்டாப்பில் இருக்கணும். இந்த இறங்கிச்சு அந்த நெய்லான் துணி இவர் கழுத்து சுற்றும். அவள் திரும்பி பார்க்க அதை டக்குன்னு இறங்குறாளா, இவர் ஃபுட்பால் தான் நிற்கிற இடம் இல்லாத. ஐயோ என்னை யாரோ பிடிச்சி எடுக்கிறாங்க. நைலான் கயிறு, அந்த நைலான் துணி உச்சிருக்கு, நைலான் கயிறு உச்சிருக்கு. அந்த மாதிரி இந்த பொண்ணுடைய அந்த மேலாடை அப்படி அடக்க ஒடுக்கத்தோடு போறாள். அப்படிலாம் இருந்தா எச்சு பண்ண முடியும். ஐயோ போட்டு அப்புறம் என்னடா கத்தன்னு பார்த்தா அப்புறம் அந்த பொண்ணு நன்னா சுற்றி விடுதோம். அதுக்கப்புறம் அவளுக்கு இன்னும் 2 படி மேலே ஏறுன்னு சொல்லி இவருக்கு ஏறுன்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த சுத்த வளைச்சா அப்படிலாம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இந்த கை வளை வரைச்சு தள்ளிட்டு வந்தா, சப்தமே கேட்கல. நாங்களாம் கையில் வளையெல்லாம் இருக்கோம், இந்த சப்தம் கேட்கணும்னு சொல்லி சந்தசிரார் செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப அந்த சப்தம் காதில் விடும். செந்தாமரை கையால் நேத்தே சொன்னேன், இது ராகவன் கிட்டே இருந்து வர பயத்தை போக்கி ராகவன் கிட்டே இருந்து வந்தவளுக்கு அபயம் கொடுக்கும். அது மற்ற பேர்கிட்ட வந்தவளுக்கு அபயம் கொடுக்குறது. நேற்று சொன்னது பெருமாள் கையினா மாசிச்சா, நீ ராவணன் கண்டு பயப்படான், கம்சனை கண்டு பயப்படான், எலியை கண்டு பயப்படான், பூனை கண்டு பயப்படான். பிராட்டினுடைய கை பெருமாளை கண்டு பயப்படுவாண்டார். ராட்சசுக்கு பயம் யாரால் வந்தது? ராகவாத்தி பயம் கோரம். சர்வலோக சரண்யனான ராகவனே கைவிட்டா ராட்சசுகளை ஹனுமான் அனுப்பிச்சா. நமக்கு திருப்பி ராகவன் பட்டா பிரயோஜனம் இல்லை. அதுக்காக சீதா பிராட்டினை சரணாதி பண்ணணும்னு சொன்னான். அதில் மாசுஜான்னு சொன்னது சாதாரண கேஸ், அவளுக்கு அபயப்பிரதானம் மட்டும்தான் கை. இந்த சந்தாமரை கை என்பது சர்வேஸ்வரனால் வர பயப்பட்டு போகக்கூடாது. அதனால் சீரார் வளையொலிப்பேன். அதனால் அந்த சந்தாமரை கையால் மாசுஜா என்றவன் கையை நோக்கமாட்டோம். பவேம் சரணிவியா என்ற கைதான் எதிர்பார்ப்பு சொன்னார். செந்தாமரை கை அவனும் ஆசைப்படும் கை. பெருமாளை கூட ஆசைப்படுதானே. ஸ்திரீகளுடைய நோக்கிய தாரகமாக இருக்கும் அவர்களுடைய திரளுக்கும் கூட்டன்றிக்கே உன் நோக்கிய தாரகமாக இருக்கும் அவ்விபூதியில் உள்ளாருடைய கூட்டாகாதே என்னை 3ஆம் விபூதியாக்கி கொள்கிறவனே. அதாவது
அவனது தாமரை கை, அதாவது பிராட்டியை விரும்பக்கூடியதான கை அது. அப்படிப்பட்டதான இந்த கைகளை பெருமாளே விரும்பக்கூடியதான கை. அப்படின்ற கையால் வளர்த்துறாங்க. இந்த வளையனுடைய சப்தம் இருக்க, அந்த ஒரு பொண்ணு ஸ்ரீமத் பாகவத்தில் ஒரு கதை, ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்கு, கை நிறைய வளை போடணும், தங்க வளை போட முடியல, கண்ணாடி வளை தான் போட்டிருக்கா. அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு மனுஷா வந்துட்டா. வந்தா ஒரு 7 பேர் வந்துட்டா. சொச்சி பச்சி எல்லாம் நீங்கள் உங்கள் காலத்தில் சாப்பிட போகிறோம்ட்டா. வந்துட்டா அன்றைக்கி ஆற்றுல ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணுறது? அவள் அப்பா அம்மாவெல்லாம் என்ன பண்ணா, வாசலால் கடன் வாங்கிறதுக்கு போனால் வந்தவாளுக்கு நிச்சயம் கஞ்சி சாப்பிட போடுறது. அதுக்காக பேக்கடையால் அந்த மாமி என்ன, பொண்ணுடைய அம்மா பேக்கடையால் ஒரு ஆற்றுக்கு போனான், அப்பா இன்னொரு ஆற்றுக்கு போனேன். அதுக்குள்ள இந்த பொண்ணு என்ன பண்ணி சவுத்து கட்டிக்காக இருக்கணும். இந்த அப்பா இங்கே புண்ணியாவை சேர்ந்து வேறதான நெல் குத்துறது. இந்த சப்தம் வாசல் வாழ் கோட்டா, ரெண்டாவது இந்த கல்யாணம் பண்ணுற பொண்ணு நெல் குத்துறது, தினம் இப்படி தான் அரிசி குத்தி தான் சாப்பிட வளர்க்கும் போது அப்படின்னு தெரிஞ்சு போயிட்டு என்ன பண்ணால் அத்தனை வளையும் கைட்டு வச்சுட்டேன். 2 கை, இந்த கையில் 2 வலை, அந்த கையில் பக்ஷபாதம் பண்ணுறா பாருங்க. மொத்த வளையும் இந்த கையில் போட்டு இந்த கையில் வெறும் முன்ன கை, அதுக்கு ரிஸ்ட் வாட்சுன்னு ஒன்று போட்டுருக்கும். அந்த மாதிரி பக்ஷபாதம் பண்ணக்கூடாது. இந்த கைக்கு 2, அந்த கைக்கு 2. அது கூட கிசின்னு சப்தம் வந்தது. அது கூட கூடாதுன்னு சொன்னால் ஒரே வலை போட்டுட்டேன். இப்போ காமா குத்துட்டேன். இத்த ஒரு பிக்ஷு பார்த்து போனான். இதுலேருந்து ஒரு தத்துவம் உண்டாச்சு. அதில் குமாரியாய் கங்கனான்னு 24 ஆச்சாரியம் இருக்கு. இந்த கன்னியாகுமரியுடைய கை வள ஒரு ஆச்சாரியம். என்னடா பண்ணுறது? இதெல்லாம் என்ன ஏற்பட்டுன்னா, காயத்ரி ஜபத்துக்கு 10 பேர் உட்காருவார். ஏன் சார் வாஜ்பேயி போனார் வந்துட்டாரான்னு ஒரு கேட்பார். ஐயோ அவருக்கு அப்படியே அரிசி கடைசியில் 1000 காயத்ரி முடிஞ்சு போடும். அரசியலோடு முடிஞ்சு போச்சு. வாசே பகுவனான் கலஹா. அதுக்கு ஆவணியாவட்டி ஜப் பண்ணிச்சு தூரத்தில் அவ தக்க ஆற்றுல உட்காட்டு பண்ண தவிர அது பேப்பர் பார்க்கறதுக்கு உட்காட்டா இப்படிதான். அது 4 பேரோடு சேர்ந்து ஜப்பம் பண்ணா அப்படிதான். வாசே பகுவனான் கலஹா. நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் உந்து மதகளித்தன். யாருன்னா சுவாமி பாஷ்யக்கார் ஆச்சாரி. மதம் பெரிய யானை உந்தக்கூடியவர் வியாக்கியானம் பண்ற. உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் உன்மஸ்தகமான அகங்காரத்தை வெல்லும் பலத்தை உடையவன். எதிரா யானை மதம் பிடிச்ச யானை அந்த அகங்காரம் இருக்கேன், அந்த அகங்காரம் தான் மதம் பிடிச்ச யானை. அந்த அவித்யாரண்யானி வீரன் மாமகமகன் சாய்கிறார் சுவாமி. அந்த அஜ்ஞானமாக காட்டில் தெரியும் இந்த அகங்காரம். அது மதம் பிடிச்ச யானைக்கான யாராலும் அடைக்க முடியாது. அப்படிப்பட்ட அகங்காரத்தையும் அடக்க முடியாத கைபலம் உள்ளவர்கள் ஆச்சரிய உபதேசம் உண்டா அகங்காரம் சொல்லணும். உன்மஸ்தகமான தலைமையில் உன்மஸ்தகமான அகங்காரத்தை செல்லும் பலத்தை உடையவன் ஓடாத தோல்வலியன் ஜெகத் விலட்சணமான ஞான பலத்தை உடையவன். ஞான கைதான் ஆச்சாரிய கைதான் ஞானமாக கை. அந்த கை கொடுத்து தான் எடுக்கிறார். அதாவது விலட்சணமானது ஞானமாக லோகத்தில் இல்லாததானே ஓடாத, அதாவது உலகத்தில் நடையாடாத, உலகத்தில் பிரசித்தமா இல்லாத, அதாவது அது விலட்சணமான பலத்தை உடையவன். அகங்காரத்துக்கு பிற்காலியாதே ஞான பலத்தையும் உடையவன். நிறைய அகங்காரம் நிறைய ஞானம் வந்துருக்குன்னா அந்த அகங்காரம் தான் ஞானம் ஓடிப்படும். அந்த அகங்காரத்தை கண்டு கூட ஓடாது இருந்த பெரிய வியாதி உடையவன். செந்தாமரைக்கையால் அந்த மாதிரியா உந்து மதகளேத்தன் வாரி சுருக்கி மதகளில் 5 சேரி தெரியாமல் செந்நெறி கூறிய மெய்ஞானத்தால் உணர்வார் காண்பாரே. அந்த பகவத் விஷயம் யாருக்கா தெரியும்னார், இந்திரியங்களை ஜெயிச்சுவாளுக்கு தான் பகவத் தத்துவ ஞானம் வரும். வாரி சுருக்கி மதகளில் 5, நமக்கு ஒரு யானை இல்லை, 2 யானை இல்லை, 5 யானை. கஜேந்திர சமுத்திரம் சொல்லிச்சு கிராகிய விவாகம் விஷய விகிட்டார். அந்த மாதிரி வாரி சுருக்கி மதகளில் 5 சேர தெரியாமல் செந்நிதி நல்ல வழியில் நிறுத்தினால் கூறிய மெய்ஞானத்தால் உணர்வார் காண்பார். அதை இந்திரியங்களை முதல்ல அடக்கணும். சுவாமி பாஷ்யக்காரை பற்றி சாய்கிறார் எதிராக சப்த. இந்த அகங்காரம் யானை இருக்க அதை ஒரு கட்டுத்தரில் கட்டா அது ஒரு கட்டு அப்படியே இருந்து விடும். இது எங்கன்னா அந்த யானை கட்டுற தறியில் ஒரு கல் பதிச்சிருப்பார், 2 கல் செந்தாமல் இருக்கும். அதில் போட்டு செங்கிலாக போட்டால் ஓடாது. அதுதான் பாஷ்யக்காரன் திருடிதான். இந்த அகங்காரம்காரங்கள பாஷ்யக்காரன் திருள் போட்டு கட்ட ஆஷா மதங்க ஜகனான் அபிஷிஷ்ய வேதான் பாதே எதி கிருதி பிரதா பிரசவம் நிருந்தன். ஒரே ஒரு கல் கட்டினா கூட போகும். பாதே ஏகவசனம் கிருதிபிரதா பாதே ஆஷா மதங்க ஜகனான் அபிஷிஷ்ய வேதான் வேகான் பாதே இது கிருதிபிரதா பிரசவம் நிருந்தன் அப்படின்னு தான் சாய்கிற. அந்த மாதிரியாக யதிக்ஷோணி அவித்யாரண்யானி குஹல வேகன் மாமகமன பிரமாத்தியன் மாதங்க பிரசம யுகலம் பாதனிகளம். இது இன்னொரு சாய்கிற. என் மனசாயிர அகங்காரத்துக்கு அந்த வாழ்க்கையாடு திருவிழா கட்டு தெரிந்தா சாய்கிற.
அப்படிப்பட்ட உந்து மதகத்தின் உடல். பாஷ்யக்காருடைய உந்து மதகத்தின் போடாத தோல்வலையன் நல்ல ஞான பலத்தை உடைய யாரு ஆச்சாரியர். உந்து மதகத்தின் மதம் பெருக்குகின்ற யானை இருக்க, அந்த யானை கூட லட்சியம் பண்ண மாட்டான்னா கஜாந்த ஐஸ்வர்யத்தை கூட விரும்ப மாட்டான். கஜாந்த ஐஸ்வர்யம் சார் வந்து 4 கார் வச்சிருந்தேன். இப்போ கார் வச்சிருந்தா ஐஸ்வர்யத்தை லட்சணம் சொல்றேன். இன்னும் கொஞ்சம் பெரிய 4 ஹெலிகாப்டர் இருக்கு சார் அவங்ககிட்ட, இன்னும் போனால் 4 ஃப்ளைட் இருக்குன்னு சொல்லுவார். அந்த காலத்தில் ஐஸ்வர்யத்தினுடைய உச்சநிலைன்னா கஜாந்த ஐஸ்வர்யம் படிச்சுன்னு சொல்லுவார். யானை கட்டி அவரில் தீனி போடுறாங்க, அவ்வளோ பெரிய பணக்காரன்னு சொல்லுவார். அந்த மாதிரி கஜாந்த ஐஸ்வர்யம் தான் வசந்த ஐஸ்வர்யம் அந்த காலத்தில். பாஷ்யகார சம்பிரதாயத்தை நல்லா தேர்ச்சி பெற்றுட்டான அந்த கஜாந்த ஐஸ்வர்யத்தோடு விரும்ப மாட்டான். ஸ்திதி அவதீரயந்தி அதிமனோர்த சித்திமதி. ரொம்ப அழகாக சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். ஸ்திதி அவதீரயந்தி அதிமனோர்த சித்திமதி. यदिपति संप्रदाय निरपाय धनोपचिताः यदिपति संप्रदाय निरपाय धनोपचिताः मधुकर मौळि दग्गर मद दंतुर दंति घट करट कटाह पाहि गणशी गणशी भरिता. பல்ல உடைக்குது. யானை கட்டிருக்கா, எவ்வளோ யாருன்னா ஒரு யானை இல்லை 2 யானை இல்லை. இந்த வண்டு இருக்குல்ல, இந்த வண்டு மூடினா அது தலை அமுந்து போடும். அந்த அளவுக்கு மத ஜலம் பெரிய ஓடுறது. அதான் 1 இன்ச்சு. ஏன்னா 120 அடி 300 துங்கபத்திரம் தான் பிறகு ஒரு யானை முழு அளவுக்கு ஒரு சின்ன பண்டு முழு இருக்குன்னா மதஜலம் அவ்வளோதான் இருக்கும். மதஜலம் அவ்வளோ பெருகினாலே அது பெரிய விசேஷம் இல்லையா. இப்போ 200 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்கிட்டு சொல்லி அனுப்பிச்சான் தான். எங்கள் மடத்துலேயே அப்படி தான் நடந்தது. 200 ரூபாய் கொடுத்து குங்குமம் பெரிய கோடி போய் எடுத்து போனாங்க. ஏன் 200 ரூபாய் கொடுத்து குங்குமம் விடுறேன். ஏன்னா 200 அந்த காலத்தில் 200 ரூபாய் நான் என்ன நினச்சுன்னா 2 கோடி வருதுன்னு நான் குங்குமம் போனால் என்ன விலை என்னன்னு தெரியாது. இந்த 200 ரூபாய் கொடுத்து பாருன்னா ஃபஸ்ட்டு கோணி எடுத்து போனான். அவன் போன சின்ன பொட்டல் கட்டி கொடுத்தான். என்னையா 200 ரூபாய் கொடுத்தேன் கொடுத்துருவேன். இன்னும் 200 ரூபாய்க்கு வைக்கல் கட்டேன். வைக்கலாக இருந்தால் நான் தரேன் 2 கோடி எடுத்துப்பா. குங்குமம் தான் எனக்கு குங்குமம் பூ இவ்வளோ தான் வரும்தான். ஓஹோ 200 ரூபாய்க்கு இவ்வளோ தான் வரும். அந்த மாதிரியா இப்போ எதுக்காக சொல்ல அந்த காட்டாற்று ஜலமாக தான் ஆழ்முக போகும். மத ஜலம் இல்லையோ, அதனால் அது இதுவே பெரிய விசேஷம். மதுகர மௌளி தக்ன அந்த பண்டனுடைய தலை அமர முடியாத அளவுக்கு அவ்வளோ 1 இன்ச் அளவுக்கு மத ஜலம் பெருதுன்னா 1000 யானை கட்டினா அது மாதிரி வரும். மதுகர மௌளி தக்ன மத தந்துர தந்தி கட்டா கரட்ட கட்டா அங்கணங்கள் தோறும் 1 யானையில் இருக்கு. அப்படி அப்படிப்பட்ட சொந்த ஐஸ்வர்யத்தோடு இருக்க மாட்டோம். ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே, அதாவது பெருமாள் தான் கூப்பிடுற நந்தன் ஆச்சாரியன் நந்தன் கோபன். அவள் மருமகள்னா மாட்டு பொண்ணை போல விஜயவா இருக்க எம்பெருமான் இல்லை ஆச்சாரியர் சிஷ்யர்கள். அவள் கந்தன் கமலம் குடலி கருதவாய். கந்தன் கமலக்குள்ள தலை ரொம்ப வாசிக்குதான். தலை வாசிக்கிறதுன்னு ரொம்ப வணக்கம். தலைக்கு வாசனை ஹேர் ஆயில் போட்டுன இல்லை, தலை எப்பவுமே குறிஞ்சிருந்தா அவன் தலைக்கு வாசனம். தலை நாடுறது பாரு இந்த பையனுக்கு. ஏன் இந்த பையன் தலை நாடுறது பாருன்னா கிட்ட போய் பார்த்து பார்த்தான். எனக்கு நாயிரம் கட்டாயம் கமகமான வாசிக்கிறதுன்னா அந்த நாட்டு விட தலையை எங்கேயா வணங்குறாரு பாரு. அகங்காரத்தால் தலை நாடுறதுன்னு இல்லை. ஏன் தலையை வணங்காத வந்து தலை நாடுறது பாரு இந்த பையனுக்கு இல்லை. ஏன் அந்த மாதிரியா கந்தன் கமலம் குழலினா ஆச்சார ஸ்திரீ சப்தினாலே சொல்லுவார். அப்படி பார்க்கும் திரும்பி இருக்கு. அப்படி வணக்கத்தினாலே கமலும் தலையை உடையவர்கள். ஒரு சின்ன பத்திரியில் போட்டிருந்தான். அசோக சக்கரவர்த்தி வீதியில் போயிட்டு இருந்தான். ஒரு புத்த பிக்ஷு வந்தான். அவனை பார்த்து தலையை வணங்கினாங்க. பக்கத்தில் மந்திரி இருந்தார். மகாராஜாக்களால் தலை வணங்கக்கூடாது, பிக்ஷுக்கு போய் தலை வணங்கக்கூடாது. அவனுக்கு அப்போ பதில் சொல்லலை. அப்புறம் ஒரு வாரம் பேச்சு என்ன பண்ணா, இந்த மந்திரி கூப்பிட்டு சின்ன காரணம் சொல்கிறேன், ஒரு மனுஷன் தலை ஆட்டு கடா தலை ஒன்றும் எருமை கடா தலை இது 3த்தையும் கொடுத்து வித்துந்துவான்னு நினச்சான். இன்றைக்கி இந்த விசித்திரம் மந்திரியாக இருந்தால் கேட்கக்கூடாது. நான் சொல்கிற கார்த்தி சேஷலாக விற்று வரேன். இப்போ அடுத்த போனால் ஆடு கடா விற்பனை ஆகிடுச்சு. கொஞ்சம் இன்னும் 2 வருஷம் தான் எருமை கடை விற்று. சாயங்காலம் ராத்திரி 8 மணிக்கு வந்தால் மனுஷன் தலையோட இது என்னடா இருந்தான். அதெல்லாம் போனால் சித்திரம் விற்பனை ஆகிடுது. இந்த மனுஷன் தலை யாரும் வாங்க மாட்டேங்கிறான். அப்போ சொன்னாங்க அசோக சக்கரவர்த்தி, அதோடைய தலை உபயோகப்படுறதுக்கு மனுஷன் தலை உபயோகப்பட பார்த்தியா, செத்து போனாடு கூட அதில் மனுஷன் தலை உபயோகப்படுவானா பெரியவாளை பார்த்தா வணங்குறதுனா அதுக்கு உபயோகமே தவிர இது துட்டு கொடுத்து யாரும் வாங்க மாட்டான். ஆடுகள்லாம் வணங்காதுகள். அது ஆனால் செத்து கூட பணத்தை துட்டு கொடுத்து வாங்கிக்கும். மனுஷன் தலை அது 2த்தையும் வித்த அந்த பணத்தை கொடுத்தாலும் தட்சிணா வச்சு கொடுத்தாலும் வாங்க மாட்டேன்னா. அதில் மனுஷன் தலை என்னையா பிரயோஜனம்? அதில் வணங்குறதா பிரயோஜனம். பெரியவாளை பார்த்தா வணங்கும். அந்த மாதிரி வணக்கம். கந்தங்கவனும் குழலையும் கதிரவாய். வந்தங்கும் கோழி அழித்தினான். கோழினா பரமேகாந்தி சாரக்கிராகி. அந்த கோழி என்னோட குப்பையெல்லாம் கருத்து சாரத்து மாத்திரம் எடுத்துங்க இல்லையா. அந்த மாதிரி நாம அசாரமான வஸ்துக்கெல்லாம் விட்டுட்டு சாரமான வஸ்துக்களை சாரபூதம் தது பாதி அது கோழி போல். அப்புறம் மாதவி பந்தல் மேல் பல்கால் கோயில்கள் கோவினான். இதுவும் துள்ளறியே சாப்பிட்றா, சாரமான விஷயங்களை சாப்பிட்றா. அந்த ஆச்சாரியன் அவளை பற்றி எழுப்புறார்.
செந்தாமரை கையால் செய்தார் பழைய இப்ப வந்து சிறுவாய் கடை சிறுவாய். இந்த கடை சிறுவாய் ரொம்ப கொடுத்து ஆச்சார். காலக்ஷேபமே ஒரு கடை தான், திருப்பாவே ஒரு கடை தான். சுவாமி பெங்களூர்ல கடை போடுறா அப்படின்னு கேட்டார். ஓஷூர் சுவாமி மகான் சாஸ்திரத்திலையும் வியாபகர், உபன்யாசத்திலையும் வியாபகர். அவர் காஞ்சிபுரத்தில் போய் ஸ்ரீமத் ராமாயணம் 6 மாசத்துக்கு ஒரு தான் போட்டார். அந்த ஊரில் நிறைய சுவாமிகளாக இருக்கார். ஒருத்தருக்கு உபன்யாசம் வராது, ஆனால் கிண்டல் பண்ணுவார். இவர் பார்த்துட்டு ஓஹோ கடை போட்டா இருக்கீங்க அப்படின்னு. அப்போ பெரியவாளுக்கு இந்த பரியாசங்கள்லாம் உண்டு, கொஞ்சம் கிண்டல்லாம் உண்டு. ஓஹோ கடை போட்டா இருக்கீங்க. திருக்கோட்டியூர் சுவாமி ரொம்ப கெட்டியார். யாராருக்கு எந்தெந்த ஷேருக்கு இல்லையோ அவளை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னாரு. அவருக்கு உபன்யாசம் பண்ண தெரியாது, இது உபன்யாசம் பண்ண தெரிஞ்சது பார்த்து அப்படின்னு சொன்னார். சொன்ன யாராருக்கு எந்தெந்த ஷேருக்கு இல்லையோ அவெல்லாம் வந்து வாங்கிக்கலாம், வாயாட வச்சு பட்டு விட்டாரு. அந்த மாதிரி இது ஒரு கடை. யாருன்னா ஆதிவன் சுவாமி தான், அவரே ஒரு கடை. கடை தரு, அந்த கடை தரு எது எடுத்தாலும் 5 பைசா. அந்த ஆபாசமான கடை இல்லை, எந்த ரத்தன கடை, வசந்த கடை. அதாவது குணக்கடை. குணங்கள் வேணுமானா, ஆத்ம குணங்கள் வேணுமானா ஆதிவன் சுவாமி தன்னுடைய ஆசிச்ச குணத்தை பெறலாம். ஒரு கடை இல்லை, ஒரு கடையில் ஒன்று இருக்கும், இன்னொரு கடையில் போனால் இன்னொன்று இருக்கும். கடை வீதி பிரபத்தியே நிரவத்தியானாம் நிஷத்யான் குணசம்பதாம். இந்த மாதிரி தனியன் எந்த ஆச்சாரியனும் ஏற்பட்டது. யார் நான் சொல்லலை, நான் மற்ற ஆதிவன் சுவாமி சிஷ்யனா இருக்கு. நான் ஜிடி தாத்தாச்சார சுவாமி, ஆதிவன் சுவாமி வைஷ்ணவன் அத்தனை பேரும் ஆச்சாரியன், அதுல சந்தேகமே இல்லை. இன்னைக்கு கூட சிவாஷி காலட்சேபம், கீதாவாஷி காலட்சேபம் ஆதிவன் சுவாமி சொல்ல சொல்றது. அதில் எல்லாருக்குமே பெருமை சொல்லக்கூடியதான விஷயம் தான். இந்த மாதிரி கடை ஜிடி தாத்தாச்சார சுவாமி சாய்ப்பர், அந்த சுவாமி தெரியாத யாரும் பெரிய பண்டிதர், பரம ரசிகர். இந்த தனியன் பண்ணவர் சாஸ்திரம் தெரிஞ்சவராயும் மகா ரசிகராயும் இருக்கணும். இந்த மாதிரி பாஷிகாருக்கு இல்லை, தேசிகனுக்கு இல்லை, கீழ் அப்புறம் எந்த ஆச்சாரம் பிரபத்தியே நிரவத்தியானம் நிஷத்யான் குணசம்பதா. சில போய் கடையில போய் சில பசங்க விஷத்தை வாங்கி சாப்பிட்டு சொல்லுவோம், விஷம் கொடுத்த கடைன்னு சொல்லுவாங்க. இங்க குற்றமே கிடையாது, வசந்த வசம் நிரவத்தியானா குணசம்பதாம் விஷத்தியா. அந்த குணங்களால் செல்வம் இருக்கு, குணசம்பத், அந்த செல்வம் விற்கிறதா கிடையாது. அந்த கடையில போனா எல்லாரும் வாங்கிக்கலாம். அதில் பாஷிகார் சுவாமி ஆதிவன் சுவாமிகிட்ட வந்தா எல்லாருமே கிடையாது. அதில் உங்களுடைய ஆத்ம குணமாக இதை கடையை கொஞ்சம் திறந்து விடுவேன், கடை திறவாய் அப்படின்னு ஆதிவன் சுவாமினா உடனே என்ன ஞாபகம் வரும்? அவதாரஸ்தலம் ஞாபகம். அவதாரஸ்தலம் ஞாபகம் செல்வ பிள்ளை ஞாபகம். செல்வ பிள்ளை ஞாபகம் பாஷியார் எழுதி ஞாபகம். பாஷியார் எழுதுனே ஐடிங்கிறது மாதிரி 4 கிலோ சவரன் சவுதி அது ஞாபகம் வரும். ஆச்சுன்னா இன்னும் 8 நாள் தான் இருக்குது, அதுவும் ஞாபகம் வரும். அதுக்கு அப்படியே ஞாபகம் வந்துட்டே இருந்ததுன்னா மனோரதம் பூர்த்தியாடும் இல்லையா? கடை திறவாய். கையில் பணம் எடுத்து போனான், நிறைய பணம் எடுத்து போனான் அவன். திடீர்னு டவுனில் வந்து இறங்கினா நான் ஆட்டும் போவான். அத்தனை பணத்தையும் வாங்கிட்டு ஒர்ஸ்டான வஸ்துவை கொடுத்துட்டு போவோம். சில கடைகள்லாம் இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் போனால் ஏமாத்திடுவான், பணத்து மாதிரி நிறைய வாங்கிட்டுறான். அந்த மாதிரி திருப்பதிக்கு போனான் ஒருத்தன், கை நிறைய பணத்தை இருக்கு. பார்த்தா இங்கே வா நான் வாங்கி தான் இந்த வசந்த வசதி வாங்கி ஒவ்வொருத்தரும் விட்டான். இங்கேருந்து ஒருத்தி வந்தா, அவகிட்டலாம் போகாத, நிறைய பணம் கொடுத்துருக்கா தெரியுது, பணத்தையும் அதிகமாக செலவழிக்க வேண்டாம், வசந்த வஸ்துவா வாங்கி தரேன் போகிறேன். இங்கேருந்து எங்கே போனா தெரியுமா? பங்காள் வாசிட்டு உள்ள ஆட்சி போனேன். அந்த பிருஷகிரி ஹரிநீலம் திருவேங்கடமுடியா ரத்தனத்தை வாங்கி கொடுத்தா, பணத்துக்கும் செலவில்லை. அப்படியே பணத்தையும் எடுத்து போட்டா, எதையும் எடுத்து போட்டான். எடுத்து போகலாம்னா ஆற்றுக்கு எடுத்து போய் பிள்ளை கொண்டாடி எல்லாரும் சொன்னாலும் முந்தாள் முடிஞ்சிருவோம்னு கொடுத்துட்டாள். அந்த திருப்பதி எப்படி படிச்சிருமா? பரிமித பலசங்காது பிராணின கிம்பஜான நிகம விபணி மத்தியே நித்திய முக்தானுசக்தம். அது ஒரு கடை, நித்திய முக்தானுசக்தம். நித்தியம் முத்துக்கெல்லாம் வந்து டல்லாக தினம் விற்பனைக்கு வந்துட்டே இருக்கும். நித்திய முக்தானுசக்தம், நித்திய சூழலும் முத்தாலும் வந்து சேர்றா அங்கே திருப்பதி பெருவாள் செய்யும். அந்த மாதிரி வசந்ததான ஒரு கிடைத்தது திருப்பதி கிடைக்கும். அந்த பிரசதனம் அனுகம்பே பிராப்தவத்தியா. அது அந்த இடத்துல என்ன பண்ணா, இவன் என்ன பண்ணா, அந்த பிளாட்பார்ட் கடையிலே ஷார்ட் வழக்கம். கை நிறைய பணம் இருந்தா கூட இந்த பணத்தை கொண்டு பிளாட்பார்ட்ல இட்லி காஃபி வருது, அத்தை ஷார்ட் வழக்கமா போச்சு. பரிமித பலசங்காது. இவங்க திருவேங்கடமுடியார் வந்து தூரத்துல இருந்து எனக்கு பிள்ளைய கூட கொண்டாடி கூட அத்தை கூட கேட்டுருக்கான். அங்கே தயாதேவி வந்தா, இவ்வளவு தூரம் வந்துட்டு பெருமாள்கிட்ட அல்பமான பலத்தெல்லாம் கேட்கிறா பாத்தியா, நான் வசந்த பலத்துதே அப்படின்னு உள்ள அழைச்சிட்டு போறா. பிரசதனம் அனுகம்பே பிராப்தவத்தியா அபவத்தியா. அந்த தயாதேவிக்கு இவங்கிட்ட தானாக இறக்கம் வரும். நிகம விபணி மத்தியே நித்திய முக்தானுசக்தம் பரிமித பலசங்காத் பிராணின கிம்பச்சான நிகம விபணி மத்தியே நித்திய முக்தானுசக்தம். ரிஷகிரி ஹரிநீலம். அந்த ரத்தம் இருக்க, அந்த ரத்தத்தை சுத்தி முத்துக்கள், நித்தியமா முத்துக்கள், அது நித்திய சூழலும் முத்துக்கள் சூழ்ந்து இருக்கு. பிரசதனம் அனுகம்பே பிராப்தவத்தியா பவத்தியா பிரஷகிரி ஹரிநீலம் வெஞ்சிதம் நிர்பிசந்தி. அவளை காட்டி கூட அது அடுத்து அனுபவிக்கும். கடைசியில் ஆச்சார் தயாதேவி ஆச்சார நீ இருந்து கடையை திறந்து அந்த ரத்தனத்தை பெருமாளாக ரத்தனத்தை கொடுக்கும் நிறைய இல்லையா அப்படின்னு தான் இருக்கிறார்.
பந்தார் விரலி, பந்துன்னா ஜீவாத்மாக்கள் தான். பந்துல சோப்பு நூல், கருப்பு நூல், வெளுப்பு நூல். தொம் நெஞ்சத்பி உதஞ்சி நாரது கல்பத்து நாரது சொல்றார் பெருமாளை பத்தி. ஏ பெருமானே, நீ பந்தாடி இருக்கிறா. யார்? ஜீவாத்மாக்கள் தான் பந்தாக்கள். மேல தூங்குறது, மேல போட்டு கழுவு. தொம் நெஞ்சத்பி உதஞ்சித்பி கர்மசூத்ரோ வாதிஹி ஹரேஹே பிஹரசி கிரீடா கந்துகேரிவ ஜந்துபி இதுவும் ஜெகத். அதாவது ரசிகாலாக இருக்க பந்து விளையாடுறாலும் ஜீவாத்மாக்கள்லாம் போட்டு விளையாடுறேன் என்றால் வர்ணிக்கிறார். அது பாஷிகார் வந்த பாசனம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அவர் பாஷிகார் பிக்ஷைக்கு போகிற காலத்தில் திருப்பாவை அரசு கொண்டு போவார். அது திருப்பாவிஜயன் ஸ்ரீபாஷிகார்னு பேர் இருந்தவர் திருப்பாவிஜயன், திருவாய்மொழிஜியன் பேர், திருப்பாவிஜயன் பேர். அவர் திருப்படி பிக்ஷைக்கு அடிச்சு சாஸ்திரத்தில் அவகுண்டனம் பண்ணணும். ஒரு சமயத்தில் நாங்களும் அத்வைத்து சன்னியாசம் கொடுக்கணும். அவள் எப்போ பார்த்தாலும் முக்காடு போட்டுருப்பா. நாங்கள் பிக்ஷைக்கு போச்சு மாத்திரம் முக்காடு போட்டுருவோம். நல்ல துணியை போட்டு ஆத்துக்குள்ள வரக்கூடாது சாஸ்திரம். ஆனால் நாங்கள் பிக்ஷைக்கு போச்சு தலையை பண்ணுற முட்டாள் போட்டு தான் போகணும். அது அவகுண்டம்னு சொல்றது. அவகுண்டனம் பண்ணி அதில் பிக்ஷை வாங்கிக்கிறதுக்கு கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் தங்க பாத்திலே வாங்கிக்கூடாது. அந்த துணியில நரைச்சி ஈரத்தை நினைச்சு அவர் அந்த சிக்கியம்னு ஒன்று இந்த பையாட்டம் 4 பக்கம் முடிச்சு போட்டு இந்த பையில கையில் தொங்க விட்டுவோம். வெளியில பிச்சைக்காரன் இல்லை, அந்த பிச்சை 4 பேர் பார்க்க எங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க. அதான் அந்த மாதிரி இந்த பையை கையில் தொங்க விட்டுவோம். அப்புறம் சாதமாக இந்த கட்டுறதுக்காக ஒரு சின்ன காட்டு டேப் மாதிரியே காட்டாங்க. அது அது கட்டுறது பந்தனம்னு பேர். அந்த ஏதோ பிரசாதமாக திறந்ததை விட்டுருவோம். அதுக்காக அதை கட்டுறதுக்காக ஒன்று. அப்புறம் அந்த சிக்கியத்துக்குள்ள மரப்பாத்திரம் அதில் பட்டு அந்த அதில் விடும். அது பிக்ஷா பாத்திரம். இத்தனை பட்டு கையில் திறந்த இடத்துல வழி ஆங்கில போய் வாங்கணும். அப்போ பாதுக்கு சாத்தின்னு போகணும் சாஸ்திரம். அந்த உபானத்தோட பாதா பிக்ஷா சரியத்து இருக்கு. இப்போ பாதுகை சாத்தினா எப்படி இருக்கும்? பெருமாள் தொழில் பூமியில் படாது இல்லையா? பாஷிகார் தொழில் பூமியில் படாது. இந்த பாஷிகார் என்ன பண்ற சேரத்தில் பிக்ஷை போற காலத்தில் பாதுகை இல்லாமல் எழுதுங்க. பாதுகை இல்லாமல் இருந்து பூமி தேவிக்கு ஒரு பெரிய சான்ஸ் ஆயிடுச்சு. என்ன? பாதுகை இருந்ததுன்னா பூமிக்கு சாட்சாத்து பாஷிகார் தொழில் சம்பந்தம் கிடைக்காது இல்லையா? இந்த பாதுகை இல்லாதனால என்னாச்சு, திருவடி அப்படியே பூமியில் பட்டுதான். அந்த திருவடியில் எப்படி அந்த கிருஷ்ணன் கால் போட்டாவே அங்க பெருமாள் பாஷிகாரத்தில் வசந்த அந்த துவஜம், அப்புறம் அமிர்த கும்பம், அமிர்த கலசங்கள், இந்த மாதிரியான சில லட்சணம் மகாபுர லட்சணம்லாம் இருந்தனால அதெல்லாம் பூமியில் அப்படி பண்ணலாம். பாஷிகார் அந்த நாட்டு இது பாஷிகார் திருவடி சொல்லி பெரியவாழ்லாம் அந்த மண்ணை எடுத்து சிரசில் வச்சுப்பாளாம். இந்த சீமந்தம்னா இதில் வச்சுப்பா. ஸ்திரீகள்லாம் இந்த சீமந்தம்னா இந்த வடுவுக்கு, இந்த வடுவில் வச்சுப்பாளா. அந்த தூள் எனக்கு கிடைக்கணும்னு சுவாமி பாரு. லிப்சே லக்ஷண யோகின பதயுகம் ரட்சாபராகச்சட்டா ரக்ஷாரோபண தன்ய சூரி பரிஷத் சீமந்த சீமாந்திகம். குழந்தைகள் ஏதாவது அனுபவம் வந்து பேய் பிசாயை பிடிச்சதுன்னா இப்போ அக்ஷத்தை கொடுக்குறாப்ப அந்த பாஷிகார் திருவடி பட்டதான் தூள் எடுத்து வச்சுதான் சர்வ பாப்பம்னு போய். அது எப்படி கிடைச்சிருந்தார்? பிக்ஷா பர்யட்டன க்ஷணேஷு பிபராங் சக்ரே கலத்கில் பிஷா யத்யன்யாச மிஷேட பத்திரமகரே முத்ராம் சமுத்ராம்பர. பெருமாள் திருவள்ளில் நிறைய அந்த அழகெல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த ரேகெல்லாம் அப்படியே பண்றாங்க. ஒரு ஸ்திரீகள்லாம் அந்த காலத்தில் பச்சை குத்திக்கிறதுன்னு ஒன்று. அந்த மாதிரி பூமி தேவையான ஒரு பெண் தானே, அவளும் ஒரு பெண் தானே, அவளுக்கும் ஆசை இருக்கும் இல்லையா? அவள் பச்சை குத்திக்கிறாளாம். என்ன பச்சைன்னா இந்த ரத்தி இதெல்லாம் புருஷனா இருந்தா தேள் மண் இதெல்லாம் குத்திப்பேன், அந்த ரத்தியெல்லாம் குத்திப்பேன். அந்த மாதிரி பாஷிகாரோட திருவடி இலச்சனை இருக்கும் இல்லையா? எங்கும் இலச்சனை பண்ண நடந்ததுன்னு அந்த மாதிரி இலச்சனை பண்ண நடந்ததுனால பாஷிகாரோட திருவடி இருக்க அந்த சின்னங்கள்லாம் பூமி தேவிக்கு அலங்காரம் பண்ணாப்பிருக்கலாம். எத்வின்யாச விஷேன பத்திரமகரே முத்ராம் சமுத்ராம் பர. இப்படி ராமானுஜருடைய திருவடி சம்பந்தம் நேர பூமி கிடைச்சது. பாதுகை இருந்தா கிடைச்சது இல்லையா? அதுல ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பீதியில் இருக்கிற பூமி தேவியானது இந்த பாஷையார் திருவிழா சம்பந்தம் பற்றி கூட ஏன் பாதுகை சாத்தின்னு போற? வீதி சாஸ்திரம் பாதுகை சாத்தின்னு போகணும். ஏன் பாதுகை சாத்தின்னு போகலாம்? திருப்பாவரம் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்தோத்திரங்களோ வேதங்களோ சொல்லிச்சு பாதுகாப்பு போட்டு சொல்லக்கூடாது. அதுக்கு அந்த சாஸ்திரம் விட்டு பாதுகை போட்டு பாதுகை போட்டு போனால் பூமிக்கு இந்த சான்ஸ் கிடையாது இல்லையா? இது ராமானுஜனுடைய விற்த்தாந்தம், ராமனுடைய விற்த்தாந்தம் பாருங்க. சீத்தை கல்யாணம் ஆச்சா? சீத்தை யாரு? ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி கல்யாணம் ஆச்சா? அடுத்தாப்புல யாரு இருக்கு? பூமி தேவி. அவளும் பிரிஞ்சுதான் இருப்பார். அவதாரம் பண்ணிட்டார். சீத்தையை பிரிஞ்சுதான் சீத்தை கல்யாணம் பண்ணிட்டார். அடுத்தாப்புல யாரு கல்யாணம் பண்ணணும்? அவள் ஆசைப்பட்டார். தமேமம் குணசம்பந்தம் அக்கா அமையத்து மேதினி அயோத்தியா காண்டம். எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுது. நான் 2 பேர் அஹோப்பா ஹிரிஷ்டதே லக்ஷ்மி சபத்னியோ அஹோராத்திரே பார்ஸ்வேன்னு பெருமாள் விட்டு பிரியாமல் தான் இருந்தோம். இப்போ விட்டு பிரிஞ்சு அவளை கல்யாணம் அடுத்த என்ன கல்யாணம்? எனக்கு பட்டாபி, எனக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் தான் பூமி தேவி கல்யாணம். இந்த ராஜ்யத்தை ஆடுறதுக்காக உரிமை வரும்போது இல்லையா, அது பூமி ஆடுறதுன்னா கல்யாணம் தான் ஆட முடியும். அது தனக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் தக்க போகிறது தன்னை பெருமாள் கல்யாணம் பண்ணி போற. அவள் கால் பிடிப்பா, அவள் தோல் மேலே ஏறி விளையாடலான்னு பூமி தேவன் நினைச்சிருந்தேன். ஏன் அங்க ஒரு பெண் பிள்ளை வந்து குறிப்பிட்டார். யாரு?
யாரு பூரி பட்டாபிஷேகம் நடுக்கு விட்டா பண்ணிட்டா. அவள் பண்ணா சரி பட்டாபிஷேகம் பண்ணா பெருமாள் தோல் ஏறி விளையாடலாம் நினைச்சேன். பட்டாபிஷேகம் இல்லாத போன பெருமாள் காட்டுக்கு போகிறாள். அரண்மனையில இருந்தா பூமியில திருவடியில் படாது, காட்டுக்கு போச்சு பெருமாள் திருவடி நம்ம மேல பட போகுது. அந்த பாக்கியமா அது கிடைக்கணும். அங்கேயும் ஒரு பொண்டாட்டி விட்டா. யாரு பாதுகாப்பு எனக்கு பெருமாள் திரு அங்க பெருமாள் தோல் கிடைக்காது பண்ணா பூரி, இங்க பெருமாள் திருவடி சம்பந்தம் கிடைக்காது பண்ணிட்டாரு. ரொம்ப வருத்தத்தோடு இருந்தார். அப்புறம் கடைசியில இன்னொரு பொண்ணு இவனை காதலிக்கிறான்னு தெரிஞ்சா இந்த பொண்ணு வாபஸ் ஆகுதுன்னு கதையெல்லாம் பார்த்துக்கோ இல்லையா. இது சித்திரகூடத்தோட பாதுகாதேவி தெரிஞ்சு. பாதுகாதேவி பூமி தேவியே நான் பெருமாள் அதை அனுபவிச்சாச்சு, உனக்கு இந்த சுகம் இருக்கட்டும், நான் வாபஸ் ஆகிறேன், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த பொண்ணு வாபஸ் ஆகிக்கிறதோ இல்லையா. இதை கொண்டு தான் அந்த கதை நாவெல்லாம் எழுதாளர். இதை பெண்ணு வருத்தம் பெண்ணுக்கு தானே தெரியும். அதுக்காக பூமி தேவனுடைய வருத்தத்தை பார்த்துட்டு இந்த பாதுகாதேவர் நிவர்த்தாரு. பரதனுக்காக போல தன்னால இன்னொரு பெண் பிள்ளைக்கு வருத்தம் இருக்கு பார்த்தியான்னு கேள்விட்டார். அதுக்கப்புறம் பாதுகா இல்லாம போனா அப்படியே பெருமாள் திரும்ப. இது பூமி தேவிக்கு பெரிய ஆனந்தம். இந்த ஆனந்தத்தை யார் சொல்றா? சூர்பனகை சொல்ற, பூமி தேவி சொல்ல, சூர்பனகை சொல்ற. இது ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். அவ்யாஹதாம் ரகுபதேஹே மாதः பிரதிஜ்ஞாம் அவ்யாஹதாம் ரகுபதேஹே மாதः பிரதிஜ்ஞாம் அம்சாதிரோஹண விதோ அம்சாதிரோஹணரசே விஹதே தரண்யாஹ ஸ்பர்ஷம் பதேன விகதவ்யம் प्रादान्निवृत्ति भवति मणिपादरक्षे स्पर्शं पदेन विगतव्यवधानखेदम् अव्याहतां रघुपतेः महतः प्रतिज्ञाम् अंशाधिरोहणस्य भेदे धरण्याः. நான் காட்டுக்கு போகிறேன் தீர்மானம் பண்ணிட்டு பூமி தேவி கல்யாணம் பண்ணிக்காக போனான், பட்டாபிஷேகம் பண்ணிக்காக போனான். அவன் தோல் ஏறி விளையாடணும் ஆசைப்பட்டா அந்த ஆசை இங்க வந்தா பாதுகாப்பு. அது பாதுகா தெரிஞ்சா பிராதான் நிவர்த்திய பவதி. அந்த பூமி தேவிக்கு பெருமாள் சம்பந்தம் கட்டி நிவர்த்திய பிராதாச்சு வாபஸ் வாங்கி பிராதான் நிவர்த்திய பவதி மணிபாத ரக்ஷே என்ன கொடுத்தாங்க? பாத ஸ்பர்ஷ சுகம். இவள் நகு ஸ்பர்ஷம் பதேன பதேன ஸ்பர்ஷம் பிராதா. பெருமாள் திருவடி சம்பந்தம் பூமி கிடைக்க முடியாது அப்படின்னா இவள் இருந்தா கிடைக்க முடியாது இல்லையா. அதுக்காக பிராதாத்து நிவர்த்திய நான் போறேன், நீயே அவரோட வாழ்ந்துக்கோ. நிவர்த்தி பவதி மணிபாத ரக்ஷே ஸ்பர்ஷம் ஸ்பர்ஷம் பதேன விகத வியவசான வியவசான இடை இடைச்சூர் பாதுகாப்பு நடுவில் வந்து தடங்கள் இல்லாமல் சுகத்தை அறுவை திருவடி சம்பந்தத்தை அப்புறம் தோல்வி ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்ன. அவனுக்கு அம்மயிர் பெண்மை இது நன்று, அவனுக்கு அம்மயிர் பிடித்தன போலும் இப்புல்லுன்னா சூர்பனகை பெருமாள் ஆசைப்பட்டு வந்தா கிடைக்கல இல்லையா. அங்க பெருமாள் பூமியில திருவடி வச்சு உட்காந்துருக்காரு ஆசீர்வாசன். அது பூமியில பசும்புல், அழகான பசும்புல் அப்படி நிட்டு நிற்கிறத இது பார்த்தா உடம்பு மயிர்கூச்சி செய்தாப்புல. இந்த பூமி தேவிக்கு ஒரு சந்தோஷம் வந்து உடம்புல மயிர்கூச்சி தான். என்ன ராமன் ராமன் அடித்தளம் தீண்டனில் அவனுக்கு அம்மயிர் பொடித்துணு போலும் புல். இவள் பெண்மை நன்று. பெண்ணா பிறந்தா இப்படின்னா பிறந்த என்ன போலே பிறப்பா. இந்த இவ்வளவு ஒரு பெண் தான், நானும் ஒரு பெண் தான். பூமி தேவியும் அந்த பூமி தேவிக்கு சாட்சாத்து திருவடி சம்பந்தம் கிடைச்சிருந்தால சந்தோஷத்தினால மயிர் பிடிச்சிருக்கு. இந்த பாதுகா இருந்தா கிடைச்சிருமா? அந்த ராமனுடைய திருவடி சம்பந்தம் பூமி தேவி கிடைக்குதா, அந்த பாதுகாங்கிறது வாபஸ் ஆச்சு. இங்க ராமானுடைய திருவடி சம்பந்தம் பூமி தேவி கிடைக்குதா, பாதுகா வாபஸ். அது ராமன் கதை, இது ராமன் இல்லையா. அந்த மாதிரியா பிக்ஷை போச்ச பாதுகா. அது அதுக்கு காரணம் திருப்பாவசம் தான். அதெல்லாம் திருப்பாவை செய்யறது பேரு, திருப்பாவன் பேர் நாடி எடுத்து